வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளையும் குருவருளையும் வாழ்த்தியும் வணங்கியும் இன்றைய நிகழ்வினை துவங்குகின்றோம். ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் மூலமாக இணைந்திருக்கும் மெய் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை நேர சிறப்புரையை இனிதே துவங்குகின்றோம். இன்றைய மகரிஷி அவர்களுடைய கவிதை ஞான களஞ்சியத்தில் அறிஞர்களின் பெருநோக்கம் என்ற தலைப்பில் 1957 ஆண்டு இயற்றப்பட்ட 519வது பாடல். புத்தனின்ற பெரியாரும் ஏசுநாதர், புத்தனின்ற பெரியாரும் ஏசுநாதர், பொது நோக்கில் கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டீஸ், நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள், நித்தியமாம் நிலையறிந்த ஞானியர்கள், நிலவுலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால், அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால், அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்க காண்போம், அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்க காண்போம், அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்க காண்போம். வாழ்க வளமுடன். இப்பாடலின் மூலம் அருட்தந்தை அவர்கள் கூறுவது என்னவென்றால், சித்தார்த்தர் ஞானம் பெற்று கௌதம புத்தர் என்று மக்களால் அழைக்கப்பட்டார். அவர் காலத்தில் மனித குலம் இனிமையாக வாழ்வதற்கு அவரால் உணர்த்தப்பட்ட கருத்துக்களை பிற்காலத்தவர் புத்த மதம் என்ற பெயரால் அழைத்தனர். அன்புதான் இன்பம், அன்பு ஒன்றுதான் உலக மகா சக்தி, அன்பை வெளிப்படுத்தும் சாதனம் கருணையாகும், துன்பம் நீக்கிய இடத்தில் கடவுளை உணர்வது 6வது அறிவு பெற்ற மனிதனின் சிறப்பு ஆகும் என்பதை புத்த பெருமான் உபதேசித்தார். பரமண்டலத்திலிருந்து பரமபிதாவின் பிள்ளைகள் நாம், அதனால் நாம் விரும்புவதையே நமது சகோதரருக்கும் விரும்ப வேண்டும், அன்பின் வெளிப்பாடு சகோதரத்துவம் என்பதை உபதேசித்தார் இயேசுநாதர். அதுவே கிறிஸ்துவ மதம் என்று அழைக்கப்படுகிறது. மனித வாழ்வியல் கருத்துக்களாகிய இறை உணர்வையும் அறநெறியையும் வெளிப்படுத்தும் படியாக திருக்குறள் கவிகளை அருளியவர் திருவள்ளுவர். உண்மைதான் நீடித்தது நிலைத்தது என்றும் இருப்பதும், அது மனதில் 6வது அறிவாக எல்லாவற்றிலும் அதே அறிவை காணும்போது மனிதநேயம் உயிர்கள் பால் இரக்கமும் மலர்ச்சியூறும் என்று போதித்ததற்காக தம் இன்னுயிரை தியாகம் செய்தவர் சாக்ரட்டீஸ். இந்த அறிவறிந்த பெரியார்களும் மற்ற பெரியார்களும் நிலவுலக மக்களுக்கு உபதேசித்த கருத்துக்களை எல்லாம் சேர்த்து ஒரே தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் இருப்பதை காணலாம். மனிதநேயத்துடன் ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் இனிமையாக மனித குலம் வாழ வேண்டும் என்ற ஒத்த கருத்தைத்தான் அனைவருமே எடுத்து கூறியுள்ளார்கள். அந்த வகையிலே மகரிஷி சிந்தித்த சித்தர்கள் என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி முனைவர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் அருப்புக்கோட்டையிலிருந்து ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் மூலமாக இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை பற்றிய சிறிய அறிமுகம். பேராசிரியர் முனைவர் ராஜ்குமார் ஐயா அவர்கள் கடந்த 17 வருடங்களாக மனவளக்கலையில் தன்னை இணைத்து கொண்டு தொண்டாற்றி வருகிறார்கள். நமது விஷன் கல்வியிலே MA, YHC மற்றும் PhD முடித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் MSc சைக்காலஜியும் முடித்துள்ளார்கள்.
தற்போது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியராக சேவையாற்றி வருகிறார்கள். இத்தகைய சிறப்பிற்கும் பெருமைக்கும் உரிய ஐயா அவர்களை மகரிஷி சிந்தித்த சித்தர்கள் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையாளர்களே, மெய்யன்பர்களே, நாம் இன்று மகரிஷி சந்தித்த சித்தர்கள் எனும் தலைப்பை சிந்திக்கவிருக்கிறோம். இந்த தலைப்பு உங்களுக்கு புதுசாக வித்தியாசமாக இருக்கும். மகரிஷி எந்தெந்த சித்தர்களை போய் சந்திச்சாரு அப்படிங்கிறது ஒரு தெரியாத புதிராத ஒரு புதிராக இருக்கும் உங்களுக்கு. இருக்கு, மகரிஷி சந்தித்த சித்தர்கள் இருக்கிறாங்க. மகரிஷி சென்று சந்தித்த சித்தர்கள் பிளஸ் மகரிஷியை வந்து சந்தித்த சித்தர்கள் அப்படின்னு இரண்டையும் சேர்த்தேதான் நம்ம இன்னைக்கு பார்க்கவிருக்கோம். மொத்த சித்தர்கள்னா யாரு அப்படிங்கிறத தெளிவா தெரிந்து கொள்ளணும். சித்தர் அப்படிங்கிற வார்த்தைக்கு மகரிஷி விளக்கம் சொல்றாங்க. சித் பிளஸ் அர் அப்படின்னு. சித் அப்படின்னா உயிர் அப்படின்னு அர்த்தம். இப்ப சச்சிதானந்தம் அப்படின்னு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. சச்சிதானந்தம்னா சத் சித் அனந்தம் அப்படின்னு மூணா பிரிச்சு மகரிஷி சொல்லுவாங்க. சத்துனா இறைவன், சித் அப்படின்னா உயிர், சித் அப்படிங்கிற வார்த்தையில இருந்தா சித்தம் அப்படிங்கிற வந்தது. அனந்தம் அப்படின்னா எல்லாம், இறைவனே உயிராகி அதாவது விண்ணாகி எல்லாமாக வந்திருக்கிறான். அதுபோல அந்த சித்தம் அப்படிங்கிறது உயிர் அப்படின்னு சொன்னோம். அர் அப்படின்னா உணர்ந்தவர். அப்போ உயிரை உணர்ந்தவர்கள் எல்லாருமே சித்தர்கள் தான். ஆனா நம்ம மனசுல என்ன நினைச்சிருக்கிறோம், சித்தர்கள் அப்படின்னா 18 பேரு சித்தர்கள். இப்ப இவங்க எல்லாம் காட்டுக்குள்ள இருப்பாங்க, பல 1000 வருஷம் வாழ்ந்து இருப்பாங்க. காட்டுக்குள்ள காவி சடை, காவி விபூதி, ருத்ராட்சம் அணிந்து காட்டுக்குள்ள இருக்கிறவங்க, அந்த ஒரு யூனிஃபார்ம், அப்படி ஒரு யூனிஃபார்ம்ல இருக்கிறவங்க தான் சித்தர்கள். மற்றவர்கள் எல்லாமே நார்மல் பீப்புள் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. உயிரை உணர்ந்த எல்லாருமே சித்தர்கள் தான். அந்த வகையில நமக்கும் நல்ல ஆகினை தவம் நல்லா வந்து துரியாதீத தவம் நல்லா செய்து நமக்கு நல்ல அறிவு முழுமை அடைஞ்சிருந்ததுன்னா நமக்கு பேரும் சித்தர்கள் தான், உயிரை உணர்ந்தவர் அப்படிங்க. மகரிஷி ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க. நாம ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய ஞானி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர், அவரு பழி செயல்களை செய்து கொண்டிருப்பவராக இருக்கலாம். ஆனா நம்ம ஆபீஸ்ல நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பியூன், அவர் உயிரை உணர்ந்த ஒரு பெரிய ஞானியாக இருக்கலாம். அதனால வெளி தோற்றத்தை வைத்து எதையுமே நம்ம முடிவு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போலத்தான் நமக்கு தெரியாம நிறைய சித்தர்கள் நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க. அந்த வகையில மகரிஷி சென்று சந்தித்த சித்தர்கள் அப்படின்னு சிலரை பார்க்கவிருக்கிறோம். அவரை வந்து சந்தித்த சித்தர்களையும் பார்க்கவிருக்கிறோம். முதல்ல சித்தர்களை பத்தின என்ன அவருடைய அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உயிரை உணர்ந்த எல்லாருமே சித்தர்கள் தான். இப்போ மகரிஷி தேடி சென்று சந்தித்த ஒரு சித்தர், அவரை பார்க்கவிருக்கிறோம். இவருடைய பெயர் கோடி சுவாமிகள் அப்படின்னு பேரு. சித்தர்கள்ல பல பேருக்கு பாத்தீங்கன்னா பேரே இருக்காது. அவங்க பேரே சொல்லவும் மாட்டாங்க. அவங்க பேசக்கூடிய ஏதாவது சில வார்த்தைகளை வச்சு மக்கள் தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பேரு சொல்லுவாங்க. அந்த வகையில் இவர் கோடின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால இவர் பேரு கோடி சுவாமிகள் அப்படின்னு பேரு. அவர்தான் இந்த படத்துல இவரை சொல்லும் பொழுது பொள்ளாச்சி புரவிபாளையம் கோடி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொள்ளாச்சியில 2-3 ஜமீன் இருக்கு. நம்ம ஆலியாருக்கு போகும்போது சமத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் வரும், அது சமத்தூர் ஜமீன். அதே போல அந்த பக்கம் பாலக்காடு உள்ள ஊத்துக்குழி ஜமீன். அதே போல இன்னொரு திசையில புரவிபாளையங்கிற ஊர். இந்த 3 ஜமீன் இருக்கும். அந்த ஜமீன் வீட்டுல இவரு தன்னுடைய இறுதி காலத்துல வந்து அங்க இருந்துதான் இவர் ரொம்ப பாப்புலர் ஆனவர். அதனால இவர் பேரே புரவிபாளையம் ஜமீன்ல வாழ்ந்ததுனால புரவிபாளையம் கோடி சுவாமிகள் அப்படின்னு பேரு. இவர் அந்த ஊருக்கு வரும் பொழுது மிகவும் இது போன்ற பழுத்த முதியவர் தோற்றம் தான் வந்தாரு. இவருக்கு 100 வயது 200 வயது என்னமோ சொல்லுவாங்க. ஆனா இவரை பற்றிய எந்த விதமான ஹிஸ்டரி கிடைக்கல. இவரை நம்முடைய குருவான வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நேரில் சென்று சந்தித்தார். இது நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது.
அப்போ நம்முடைய ஆழியார் அறிவித்திருக்கோயில் 90ஆம் வருஷம் கட்டி அப்ப திறந்த அதுக்கு முன்னாடி கட்டப்பட்டு இருந்த அந்த காலகட்டத்துல மகரிஷி 1985 வாக்குலயே அப்ப இருந்தே ஆசிரமம் அமைச்சு அங்க இருந்தாங்க. அப்போ அன்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த பொள்ளாச்சி துறவிபாளையம் கோடி சுவாமிகளை பத்தி சொல்லி மகரிஷிய அவர்ட்ட அவர்ட்ட அழைச்சிட்டு போறாங்க. அவரை போய் மகரிஷி பாக்குறாங்க. கொஞ்ச நேரம் இருந்து பேசிட்டு வர்றாங்க. இந்த சித்தரை பத்தி இப்ப இவரை தேடி மகரிஷி போயிருக்கிறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய சித்தரா இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு மகரிஷி பெரியவராக தெரிகிறார். 18 சித்தர்கள்ல 11வது சித்தர் 19வது சித்தராக நாம மகரிஷி நினைக்கிறோம், மதிக்கிறோம். ஆனா மகரிஷி தான் தேடி சென்று அன்பர்கள் தான் அவரை கூப்பிட்டு போறாங்க. ஆனா உண்மை என்னன்னு நம்முடைய வியூ என்ன? மகரிஷி போய் அவர் பார்த்திருக்கிறார் இதுதானே. அப்போ மகரிஷி தேடி சென்று ஒருத்தரை போய் சந்திச்சிருக்கிறாருன்னா அவர் மகரிஷியை விட எவ்வளவு ஒரு பெரிய மகானா இருந்திருப்பார். இத இந்த இடத்துல மகரிஷி சொன்ன ஒரு வார்த்தைய இந்த இடத்துல ஞாபகம் கொள்வது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மகரிஷி சொல்லுவாங்க, அது ஒரு பொதுவான ஒரு அட்வைஸ் தான். அது ஆன்மீகத்துல உள்ளவங்களுக்கும் பொருத்தமா இருக்கும், மன்றத்துல உள்ளவர்களுக்கும் பொருத்தமா இருக்கும். அதாவது ஒவ்வொரு துறையிலும் நீ எவ்வளவு உயர்ந்தாலும் அதற்கு மேலும் உயர்ந்தவர்கள் அந்த துறையில் உண்டு என்பதை மறந்து விடாதே. நம்ம வீட்டுல, ஆபீஸ்ல, ஆன்மீகத்துல, மன்றத்துல எல்லா இடத்துலயும் இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒவ்வொரு துறையிலும் நீ எவ்வளவு உயர்ந்தாலும் அதற்கு மேலேயும் உயர்ந்தவர்கள் அந்த துறையில் உண்டு என்பதை மறந்து விடாதே. இந்த நினைவு உனக்கு ஆணவம் வராமல் பாதுகாப்பளிக்கும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் முன்னை போன்ற திறமையில் முன்னேறுபவர்களை பாராட்டணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இதுல ஒவ்வொரு துறையிலும் நீ எவ்வளவு முன்னேறினாலும் அதற்கு மேலேயும் உயர்ந்தவர்கள் அந்த துறையில் உண்டு அப்படின்னா இது நமக்கும் சரி, மகரிஷிக்கும் சரி, எல்லாருக்கும் அப்ளை ஆகக்கூடியதுதான். அப்ப மகரிஷி தனக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கோடி சுவாமிகளை நேர்ல போய் சந்திச்சிருக்காரு. அவருக்கு மேல வள்ளலார் இருப்பார். இப்படியே ஞானிகளை பொறுத்த வரைக்கும் அந்த நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல துறவிகளுடைய அறிவு நிலை உயர்வை மற்றொரு தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அது ஆகாது. பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில். அதுபோல துறவிகளின் அறிவு நிலை உயர்வை மற்றொரு தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகா அப்படின்னு மகரிஷி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. அதுபோல மகரிஷி காலத்திலையும் சரி, அவருக்கு முன்னாடியும் வாழ்ந்த சித்தர்கள் பலருடைய அறிவு நிலை உயர்வை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. சரி, இந்த கோடி சுவாமிகளை மகரிஷி சந்தித்த பொழுது நடந்த உரையாடல் என்ன அப்படின்னா அதை பத்தி எந்த தகவல் இல்லை. ஆனா மகரிஷி போன பொழுது அப்போ அன்னைக்கு காலையிலேயே இவர் புறவிபாளையத்துல இவரு காலையில இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தாராம். அவரு அமர்ந்திருக்கிற கட்டில சுத்தி சுத்தி வந்து இந்த மாதிரி உலகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். மகரிஷி அன்னைக்கு மதியத்துக்கு மேலதான் மகரிஷி இவரை வந்து சந்திக்கிறாரு. ஆனா அன்னைக்கு காலையில இருந்து உலகம் வரப்போகுது அப்படின்னே சுத்தி சுத்தி வந்தாராம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்மளாவே புரிந்து கொள்ளலாம். உலகம் வரப்போகுதுன்னா என்ன அர்த்தம்? உலக ஞானம் பெற்ற, உலகை அறிந்த, இறைவனை அறிந்த ஒரு மகான் வருகிறார் அப்படிங்கிறது அது. எப்படி வள்ளலாருடைய வாழ்க்கை வரலாறு இங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வள்ளலார் பாத்தீங்கன்னா ஒரு இளம் வயதுல சென்னையில திருவொற்றியூர்ல இருக்கும் பொழுது ஒரு தெரு வழியா அன்பர்களோட போவார். அப்போ ஒரு நிர்வாண துறவி அமர்ந்து கொண்டு, அவர் பேரு தோபா சுவாமிகள், வேலூர் சைதாப்பேட்டையில அவருடைய ஜீவசமாதி இருக்கு. அவரு திருவொற்றியூர்ல இருந்தப்போ இந்த மாதிரி அந்த தெரு வழியா போற எல்லாரும் நாய் போகுது, நரி போகுது அப்படி எல்லாம் சொல்லுவார். ஆனா வள்ளலார் போகும்போது மட்டும்தான் ஏதோ ஒரு உத்தம மனிதன் போகிறான், ஏதோ ஒரு உத்தமன் போகிறான் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி வள்ளலாருக்கே அவரே சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி, வள்ளலாருக்கு தோபா சுவாமிகள் சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி மகரிஷிக்கு இந்த கோடி சுவாமிகள் உலகம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய சர்டிபிகேட், அதாவது உலகை அறிந்த ஒரு மகான் வருகிறார் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து மகரிஷியவே பெருமைப்படுத்திருக்கிறாரு. இந்த சித்தரை பொறுத்த வரைக்கும் இவர் அதிகமாக ஒரு பயிற்சியை கொடுத்தது கிடையாது, அதிகமா பேசுனதும் கிடையாது. எப்பயாச்சும் ரேர் கேஸா தான் பேசுவார். இவர் தானாவும் பேசிக்கிட்டும் இருப்பாரு, அப்படியும் உண்டு. மக்கள்கிட்ட பேசுறது கம்மியா இருக்கும். பொதுவா 3 வகையில சித்தர்கள் இருப்பாங்க. இத மகரிஷியுடைய குருவான தாயுமானவர் சொல்வாரு. சித்தர்கள் எந்தெந்த வடிவத்துல இருப்பாங்க, எந்தெந்த
கேரக்டர்ல இருப்பாங்க அப்படிங்கிற பத்தி மகரிஷி அந்த தாயுமானவர்ங்கிற அந்த மகரிஷி சொல்வாரு. தாயுமானவர் சொல்றாரு, பாலர் பேயர் பித்தர் பான்மையென நிற்பதுவே சீலமிகு ஞானியர்தம் செய்கை பராபரமே. அதாவது சித்தர்கள் என்னென்ன ரோல்ல இருப்பாங்க அப்படின்னா, பாலர் பாலர் அப்படின்னா குழந்தைகள் மாதிரி இருப்பாங்க. பேயர் பேயர்னா சில பேர் சில சித்தர்கள்ட்ட போனாலும் கல் எடுத்து கட்டை எடுத்தாலும் அடிப்பாங்க. அடுத்து பித்தர் பித்தர்னா பைத்தியக்கார மாதிரி அவன் பாடு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் பாலர் பேயர் பித்தர் பான்மை என நிற்பதுவே சீலமிகு ஞானியர்தம் செய்கை பராபரமே. இந்த உலகத்திலேயே சிறந்த அந்த மாதிரி ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னா, இந்த 3 ரோல்ல தான் பெரும்பாலும் இருப்பாங்க. 18 சித்தர்கள் மாதிரி ஒரு பயிற்சிகளோ பிளஸ் வைத்திய முறையோ சொல்லிக் கொடுத்த சித்தர்களோ, மகரிஷி மாதிரி பயிற்சி ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தின சித்தர்களோ ரொம்ப ரொம்ப கம்மிதான். பெரும்பாலான சித்தர்கள் வாழையடி வாழைன்னு தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. அவர்கள்ல பெரும்பாலானோர் ஏன் எல்லாருமே எப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 ரோல்ல தான் இருப்பாங்க. பாலராகவும் குழந்தை மாதிரியும் பைத்தியக்கார மாதிரியும் இந்த மாதிரி பேய் மாதிரி அதாவது ரொம்ப அதிரடியாகவும் இருப்பாங்க. இதற்கு 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 இவர் இந்த கோடி சுவாமிகள் பொறுத்த வரைக்கும் இந்த எதுக்கு உதாரணம்னா சொன்ன மாதிரி பாலர். ஏன்னா இவர் சின்ன குழந்தைய போல எல்லாத்தையும் அன்பாவும் பேசுவாரு. அதிகமா பேசுனது கிடையாது. ரேரா தான் பேசுவாரு. தனக்கு தானே பேசக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளவர்னு சொன்னோம். இவர் யாரையும் திட்டினது கிடையாது, அடிச்சதும் கிடையாது. அதனால இவர் பாலர் போன்றவர். அடுத்து பேயர் அப்படிங்கிறதுக்கு பேய் மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு சில உதாரணம் சொல்லலாம். இவரும் மகரிஷியுடைய சமகாலத்துல வாழ்ந்த ஒரு சித்தர் தான். பழனி பழனி பக்கத்துல கணக்கம்பட்டி சுவாமிகள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மூட்டை சுவாமிகள்னு பேர் அவருக்கு. சர்க்குரு மூட்டை சுவாமிகள். அவர் பாத்தீங்கன்னா பேயர் மாதிரி யார் வந்தாலும் பாத்தீங்கன்னா பயங்கரமா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுவாரு, அடிப்பாரு, பயங்கரமா எட்டி உதைப்பாரு, இப்படி எல்லாம் செய்வார். அவர் மகரிஷி சமகால சித்தர் தான். இவரு பேயருக்கு உதாரணம். அடுத்து பித்தர் பித்தர் அப்படின்னா பைத்தியக்காரன் போல. அதற்கு இன்னொரு உதாரணம் அதே இது திண்டுக்கல் மாவட்டத்துல கசமனம்பட்டி, ஒட்டஞ்சத்திரம் பக்கத்துல கசமனம்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். அங்க மௌன நிர்வாண ஜோதி சுவாமிகள் அப்படின்னு அவர் பேரு. அவர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவர் பாட்டுக்கு பைத்தியக்கார மாதிரி அவர் பாட்டு வருவாரு ஆடையின்றி. ஆனா அவரு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெரிய சித்தர். இவர் மகரிஷி சமகாலத்துல வாழ்ந்த இவங்க எல்லாம். இந்த 3க்கும் உதாரணமாக பார்த்தோம். இந்த 3ல பாலருக்கு உதாரணமான ஒரு கோடி சுவாமிகளை பார்த்தோம். மகரிஷியே சென்று சந்தித்த இந்த குருவை நாம வணங்கிக் கொள்வோம். இவருடைய அருளாசியை நாம பெற்றுக்கொள்வோம். அடுத்து மகரிஷி சந்தித்த 2வது சித்தர். இவரை பத்தி நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். கேள்விப்பட்டதுதான். ஆனா அவரை பத்தின வரலாறு நம்மள அதிக பேருக்கு தெரியாது. அதனால இதோ அவரை பார்க்கிறோம். இவர்தான் மகரிஷியுடைய 3 நேரடி குருமார்களில் ஒருவரான பரஞ்சோதி மகான். பரஞ்சோதி மகான் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த பரஞ்சோதி மகானுடைய பழைய போட்டோ தான் இது. இவருடைய வரலாறு இப்ப நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம். மகரிஷி சென்று சந்தித்த சித்தர்கள்ல இவர் ஒரு முக்கியமானவர். இந்த குருவுடைய ஸ்பெஷலே என்னன்னா, மகரிஷிக்கு தீட்சை கொடுத்த ஒரு பாக்கியம் பெற்ற இவர். மகரிஷிக்கு மொத்தம் எத்தனை குரு, யார் யாரெல்லாம் குரு அப்படிங்கறத நம்ம முதல்ல தெளிவா தெரிந்து கொள்ளணும். மகரிஷிக்கு மொத்தம் 7 குருமார்கள். 7 குருமார்கள். சில பேர் நீங்க நினைக்கலாம் 3 பேர் தானே அப்படின்னு கூட நினைப்பீங்க தெரிஞ்சவங்க. மொத்தம் 7 பேர். இதுல நேரடி குருமார்கள் அப்படின்னு பார்த்தா முதல்ல குருவாக இருந்தவர் யாருன்னா, கூடுவாஞ்சேரியில இருந்த பொழுது ஒரு முதியவர், அவர் பேர் பாலகிருஷ்ணன் அப்படின்னு. மகரிஷி சிறு வயதாக 10-15 வயசு இருக்கும்போது அவருக்கு அப்பயே 75 வயசு. அவர் தான் மகரிஷியை நல்வழியில பழக்கி பல விதமான தத்துவங்களை சிறு வயதிலேயே மகரிஷிக்கு கதை வடிவில் எல்லாம் சொல்வார். அவர் தான் மகரிஷி கிடைத்த நேரடி முதல் இல்லற குரு. 2வது குரு யாருன்னா, அவர் தான் மயிலாப்பூர்ல சென்னை மயிலாப்பூர்ல வாழ்ந்த ஒரு வைத்தியர். அவர் தான் வைத்திய பூபதி கிருஷ்ணராவ். அவரை பத்தி அடுத்து பார்க்கலாம். இந்த கிருஷ்ணராவ் அப்படிங்கிறது 2வது குரு. 3வது குரு தான் இந்த பரஞ்சோதி மகான். இந்த பரஞ்சோதி மகான் இவர்கிட்ட தான் மகரிஷி தீட்சை பெற்றார். சென்னையில திருவொற்றியூர்ல இவருடைய ஜீவ சமாதி இப்பயும் இருக்கு. அவருடைய சமாதி இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு தான் உலக சமாதான ஆலயம் அப்படின்னு பேர். அங்க போனீங்கன்னா இந்த போட்டோவை நீங்க பார்க்கலாம்.
இந்த போட்டோவை நாம ஏற்கனவே ஆழியார்ல பார்த்திருக்கோம். ஆழியார்ல மகரிஷியுடைய சமாதியில இருக்கக்கூடிய அந்த மியூசியம்ல பார்த்திருக்கோம். அங்க நம்ம பார்த்த அதே போட்டோவை திருவொற்றியூர்ல இருக்கக்கூடிய பரஞ்சோதி மகானுடைய சமாதியில நிறைய அன்பர்கள் இதே மாதிரி ஜாயிண்டா அவர் உருவரை எடுத்த போட்டோஸ் இருக்கும். அதுல மகரிஷி அன்னை லோகம்பால் அவர்களும் சேர்ந்து அமர்ந்திருக்கிற இந்த போட்டோவை நீங்க பார்க்க முடியும். இந்த 2 போட்டோ இந்த மாதிரி 2 இடங்களும் வந்து இப்ப இந்த பரஞ்சோதி மகான் பற்றிய ஒரு விளக்கம் நம்ம பார்க்கவிருக்கிறோம். ஏன்னா மகரிஷிக்கு தீட்சை கொடுத்த குரு. நம்ம ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்கோம் மகரிஷிக்கு சாந்தி தவம் மட்டும்தான் இந்த பரஞ்சோதி மகான் கொடுத்தாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்படி இல்லை. மகரிஷிக்கு ஆகினை, சாந்தி, துரியம் இந்த 3 தவமும் கொடுத்தவர் இந்த மகான் தான். இவருடைய இயற்பெயர் என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. பேரே பரஞ்சோதி மகான் அப்படின்னு தான் சொல்றேன். பரஞ்சோதி அப்படிங்கிறது அவருடைய பெயராக சொல்லப்படுகிறது. இவருடைய சங்கத்தை தேடி போய் திருவொற்றியூர்ல மகரிஷி அதுல போய் மெம்பர் ஆகி சாந்தி தவம் எல்லாமே கத்துக்கிட்டாரு. ஏன் சாந்தி தவத்தை தான் இவர் கொடுத்தாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா, இந்த சாந்தி தவம் அப்படிங்கிறது வேற எங்கேயுமே இல்லை, இவர்கிட்ட மட்டும்தான் இருந்தது. அப்ப மகரிஷி ஏற்கனவே ஆகினை தவம் செய்தார், அதுல தலைபாரம் அதிகமாக உண்டானது, அதன் காரணமாக இவரை தேடி போய் பார்த்து சாந்தி தவம் கத்துக்கிட்டாரு. இப்படிதான் நமக்கு வந்த தகவல். ஆனா அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம தெளிவா படிக்கணும். மகரிஷி ஆகினை தவம் செஞ்சாருங்கிற உண்மைதான், இவரை பாக்குறதுக்கு முன்னாடியே உண்மைதான். ஆனா அதுக்கு தீட்சை அப்படின்னு மகரிஷி யார்கிட்டையும் வாங்கல. இவருடைய மகரிஷியுடைய 2வது குருவான கிருஷ்ணராவ், வைத்தியர் கிருஷ்ணராவ் அவர்கள் தான் மகரிஷிக்கு சித்தா, ஆயுர்வேதம், யுனானி போன்ற மருத்துவங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்து, தத்துவங்களையும் சொல்லி கொடுத்து, பிளஸ் புருவ மத்தியில கவனி அப்படின்னு சொல்லி புருவ மத்தியில கவனிக்கும்படியாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறாரு. வைத்தியர் கிருஷ்ணராவ் அவர்கள் மகரிஷிக்கு தொட்டு தீட்சை எல்லாம் கொடுக்கல. உண்மையான தீட்சை முறைங்கிறது எப்படி? நமக்கு கீழே குண்டலினி யோகமானது கீழே சாந்தியில இருந்து முதுகு தண்டு வழியா கொண்டு வந்து கொடுக்கும். இந்த குத்து வளக்கூடிய ஷேப் கூட அதுதான். கீழே இருக்கிற மூலாதாரம், நடுவுல ஸ்பைனல் கார்டு, மேல இருக்கிறது தலை, 5 இதழ்கள்ங்கிறது 5 புலன்கள். இப்படி கீழே இருந்து ஸ்பைனல் கார்டு வழியா கொண்டு வந்து கொடுக்கப்படுவதுதான் ப்ராப்பரான தீட்சை. இந்த தீட்சையை வைத்தியர் அவர்கள் கொடுக்கல, மகரிஷி அது போன்ற பெறல. ஆனாலும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி மகரிஷி அந்த தவம் செய்யறாங்க. அதுல மகரிஷிக்கு நல்ல அக்னி சக்கரம் நல்லா வேலை செய்யுது. அதுல தலைபரம் அதிகமாகி அதுக்கப்புறம் தான் இவரை பத்தி கேள்விப்பட்டு மகரிஷி இவரை போய் சந்திக்கிறாரு. அவருடைய உலக சமாதான ஆலயம் அப்படிங்கிறதுல போய் மெம்பர் ஆகி அங்க போய் மறுபடியும் இவர் ப்ராப்பரா அக்னி தீட்சை கொடுக்குறாரு ஸ்பைனல் கார்டு வழியா. அப்புறம் மறுபடியும் சாந்தி, அப்புறம் துரியம் ப்ராப்பரா எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் யோசிச்சு பாருங்க. தீட்சை பெறுவதற்கு ஒரு குரு வந்து தீட்சை கொடுப்பதற்கு முன்பாகவே வெறும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கேட்டாலே, ஒரு கமாண்டை மட்டும் கேட்டாலே, ஒரு கைடன்ஸ் மட்டும் கிடைச்சாலே போதும், அக்னி தவம் செஞ்சா மகரிஷிக்கு நல்ல தவம் வருது அப்படிங்கிற அளவுக்கு மகரிஷி இயற்கையிலேயே ஒரு பிறவியிலேயே சித்தராகவே இருந்திருக்கிறார். இதெல்லாம் சித்தர்கள் பாத்தீங்கன்னா நவகிரகங்களுடைய அருளால தான் இவங்க எல்லாம் பிறப்பாங்க. நாம மன்றத்துல வந்து தீட்சை பெறுவதற்கு முன்னாடி நமக்கு ஆகினையில கவனிச்சா ஒண்ணுமே தெரியாது, யாருக்குமே தெரியாதுதான். ஆனா மகரிஷிக்கு தெரிஞ்சிருக்கு. இதுதான் சித்தர்களுடைய குருவுடைய பெருமை. இதெல்லாம் ப்ராப்பரா சொல்லி கொடுத்தது எல்லாமே இந்த குரு தான். இந்த போட்டோல இவர் பார்க்கக்கூடிய இவர் தான். இது அவருடைய லேட்டஸ்ட் போட்டோ. இந்த படம் எல்லாம் கொஞ்சம் கலர் போட்டோ மாதிரி இருக்கும். இப்ப இந்த மகானை பற்றிய மகரிஷி நேரில் சென்று சந்தித்து தவம் கற்றுக்கொண்ட இந்த மகானை பற்றி இப்ப நம்ம அவருடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு 5 நிமிஷம். ஏன்னா இவருடைய வரலாறை பத்தி யாருமே அதிகமா சொல்றதே கிடையாது. மகரிஷி நாமெல்லாம் என்ன நினைப்போம், மகரிஷியை பார்க்காத அன்பர்கள் தான் நம்மெல்லாம் நிறைய பேர் இருக்கோம். நம்ம நம்ம பார்க்கல, ஆனா நம்ம மன்றத்துல மகரிஷியை பார்த்தவங்க, மகரிஷியை சர்டிபிகேட் வாங்கினவங்க எல்லாம் இருப்பாங்க. இப்ப பார்க்காத அன்பர்கள் மகரிஷியை பார்த்து மகரிஷியை சர்டிபிகேட் வாங்கினவங்க பார்த்து, ஓ நீங்க மகரிஷி கையால சர்டிபிகேட் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா நினைப்போம், ஆச்சரியமா. அவங்க என்ன நினைப்பாங்க, மகரிஷி கையால சர்டிபிகேட் 1 முறை 2 முறை தானே வாங்கணும், ஆனா மகரிஷியே வந்து தீட்சை கொடுத்த பேரு நமக்கு இல்லையே, மகரிஷி கையால தீட்சை பெற்றவர்கள் நிறைய அந்த காலம் அந்த அந்த பாக்கியம் கிடைக்கலையே. அப்படி ஒருவேளை தீட்சை கிடைச்சா அவங்க என்ன நினைப்பாங்க, சீனியர் ப்ரொஃபசர்ஸ் மாதிரி மகரிஷி கூட இருக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா இதெல்லாம் பாருங்க, மகரிஷி கையால தீட்சை கிடைக்கிறது ஒரு பெரிய புண்ணியம். அதெல்லாம் கிடைக்கல, மகரிஷி கூடவே இருக்க வாய்ப்பு இல்லை அப்படியெல்லாம் நினைக்கிறோம்.
அப்பேற்பட்ட மகரிஷிக்கே ஒருத்தர் தீட்சை கொடுத்திருக்கிறாரு. மகரிஷியோடைய மூலாதாரத்துல அவருடைய குண்டலினி சக்தியை உயர்த்தி விட்ட ஒரு பெரிய பாக்கியம், பெரிய ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார்னா, இவர் எவ்வளவு பெரிய சித்தராக இருப்பார். ஆனா சித்தர்கள் அப்படின்னா நம்ம மனசுல என்ன கற்பனை பண்ணி வச்சுக்கிறோம்? காவி உடை எடுத்து காட்டுக்குள்ள இருப்பாங்க, மேஜிக் எல்லாம் செய்வாங்க. அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. சாதாரண மனிதர்கள் போலதான் இருப்பாங்க பலரும். வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டாங்க. அப்படி தெரியாமல் இருந்த ஒரு பெரிய மகான் தான் இந்த பரஞ்சோதி மகான். இப்ப இவருடைய வரலாறு பத்தி சுருக்கமாக நம்ம பார்க்கவிருக்கிறோம். இவர் யாரு? இவர் எந்த ஊர்க்காரர்? இவர் எப்ப பிறந்தாரு? இவர் பிறந்தது நம்முடைய விருதுநகர் மாவட்டத்துல தான். நம்முடைய விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல வத்திராயிருப்புங்கிற ஊர் நமக்கு தெரியும். இந்த வத்திராயிருப்புங்கிற பேரே பாத்தீங்கன்னா வற்றாயிருப்பு. பக்கத்துல சதுரகிரி மலை இருக்கிறனால ஏதோ ஒரு சித்தர் அந்த பேரை வச்சிருக்கிறாரு போல. மகரிஷி சொல்லுவது போல வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளநான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி அந்த வற்றிரா இருப்பு, சுத்தவெளியானது வற்றிராத இருப்பு அப்படிங்கறதுதான் அந்த ஊருக்கு பேரு. வத்திரா இருப்புன்னு மாறி இருக்கு. அந்த ஊர் வத்திராயிருப்புக்கு பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு பேர் தான் கான்சாபுரம் அப்படின்னு பேரு. அந்த ஊர் ஃபுல்லா முஸ்லிம்கள் தான் இருப்பாங்க. அந்த ஊருடைய உண்மையான பெயர் என்ன? கான் சாஹிப் புரம். முஸ்லிம்கள் சில பேருக்கு கான் சாஹிப் அப்படிங்கிற பேரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. கான் சாஹிப் புரம் அப்படின்னு கான்சாபுரம்னு மாறிடுச்சு. அந்த ஊர்ல பிறந்த ஒரு மகன். இவருடைய பிறந்த வருஷம் எதுன்னா கரெக்டா 1900 பிறந்தவர். மகரிஷியுடைய குரு அப்படிங்கறதுனால ரொம்ப சீனியர் மோஸ்ட், ரொம்ப வயசானவர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதுல வைத்தியர் கிருஷ்ணராவ் அவர்கள் மட்டும்தான் ரொம்ப வயதுல மூத்தவர். மகரிஷிக்கு 20 வயசு ஆகும் பொழுது வைத்தியருக்கு அப்பயே 65 வயசு ஆனது. ஆனா இவர் அப்படி கிடையாது. மகரிஷியை விட வெறும் 11 வயசு மூத்தவர் தான் இந்த பரஞ்சோதி மகான். இவர் கரெக்டா 1900 பிறந்தவர். இவர் இறந்து பாத்தீங்கன்னா 1981. சோ இந்த வருஷத்தை சொல்லும் பொழுது அவருடைய வயசை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சலாம். 81 வயசுல அவரு மறைந்தார். அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட படம் தான் இது. இவருடைய அப்பா அம்மா பேர் என்னன்னா அம்மா பேரு மும்சா பீவி. இவங்களுடைய அப்பா பெயர் சையத் இப்ராஹிம். இவருடைய இவருடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, இவருக்கு மகரிஷி மகரிஷி பிறந்த வருஷமும் இவர் ஞானம் அடையணும், நான் இறைவனை கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து உறுதி கொண்ட வருஷம் ஒரே வருஷம் தான். அதுதான் 1911 வருஷம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி காலையில 11 மணி 11 நிமிஷத்துக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இந்த நிகழ்ச்சியில இந்த நம்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் 11 11 வரும். பாருங்க. இவருக்கு வயசும் 11 வயசு. மகரிஷி கை குழந்தையா இருக்கும் பொழுது இவருக்கு வயசு 11 வயது சிறுவன் இவர். அந்த 1911 வருஷம் நவம்பர் மாசம், நவம்பர்னா 11வது மாசம் இல்லையா? இப்ப நவம்பர் மாசம் 11ஆம் தேதி காலையில 11 மணிக்கு 11 மணி 11 நிமிஷத்துக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அது என்ன நிகழ்ச்சின்னா, பிரிட்டிஷ்காரங்க அந்த பிரிட்டிஷ் மகாராணிக்கு, இங்கிலாந்து மகாராணிக்கு முடிசூட்டு விழா. அந்த மகாராஜாவுக்கு முடிசூட்டு விழா, அவங்களுடைய அரசு குடும்பத்து விழாவா நடக்குது. அதை அப்போ பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல நம்ம இருந்தனால அப்ப இந்தியா ஃபுல்லா அதை கொண்டாடுறாங்க. அந்த நிகழ்ச்சியில இவர் பங்கெடுக்கிறாரு. அப்போ இவரு அங்க இருந்த ஒரு பெரியவர்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஏன் நாம இந்த விழாவை கொண்டாடுறோம் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இது நம்முடைய அரசருக்கு முடிசூட்டு விழா இல்லையா, அதனால நம்ம கொண்டாடுறோம். அப்ப அரசருக்கு அரசர் யாரு அப்படின்னு கேட்கிறார். அரசருக்கு அரசர் யாரு? கடவுள் தான். அப்ப அந்த கடவுளை நான் பார்க்க முடியுமா? முடியும், நீங்க முயற்சி செஞ்சா முடியும்பா அப்படின்னு அவர் சொல்றாரு சின்ன பையன்ட்டு. அப்ப அவர் உறுதி எடுக்கிறாரு. அப்படியா, நான் அந்த கடவுளை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி உறுதி எடுத்துக்கிறாரு. அந்த நாளும் நேரம் தான் 11ஆம் தேதி 11 மாசம். அந்த கணக்கெல்லாம் ஒரே நாள். அப்ப மகரிஷி பிறந்த வருடம் தான் இவர் முடிவெடுக்கிறார். இவரு சுத்தவெளியே தெய்வம் என்று உணர்ந்த ஒரு மகான் தான். அது மட்டும் இல்ல, மகரிஷியுடைய உலக சமாதானம் அப்படிங்கிற தத்துவத்தை இவரும், ஏன்னா இவருடைய ஆசிரமத்துக்கு பேரே பாத்தீங்கன்னா உலக சமாதான ஆலயம். அதுல இருந்தே நம்ம புரிந்து கொள்ளலாம். நம்ம வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லுவது போல இவருடைய ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா அவங்க சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய சீடர் ஒருத்தர் தான் உடுமலை, பொள்ளாச்சி உடுமலை பக்கத்துல அந்த திருமூர்த்தி டேம் பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு. இதே போலதான் உலக சமாதான ஆலயங்கிற பேர்ல பரஞ்சோதி மகான், அது இவருடைய சீடர் தான். அங்கெல்லாம் சந்தோஷம் அப்படிங்க, நம்ம வாழ்க வளமுடன் சொல்வது. இப்போ அந்த 1911 வருஷம் அவர் அந்த உறுதி எடுக்கிறாரு தன்னுடைய 11 வயசுல. அதுக்கடுத்து இவருடைய வாழ்க்கை சம்பவத்தை மட்டும் சுருக்கமா சொல்லிட்டு அடுத்த சித்திரை பார்த்துருவோம். அவரு தன்னுடைய 19வது வயசுல பர்மாவுக்கு போறாரு.
அது எந்த வருஷம் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். 1919 போறாரு. இவருக்கு வயசு 19. பர்மாவுக்கு போயிட்டு 20 வருஷம் பர்மால இருந்துட்டு ரிட்டர்ன் 1939 வராரு. தன்னுடைய 39ஆவது வயசுல 20 வருஷம். அதுல கடைசி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பர்மால இருந்தப்போ இவருக்கு ஒரு குரு கிடைக்கிறாரு. அந்த குரு பேரு சையத் இப்ராஹிம். இவருடைய அப்பா பேரும் சையத் இப்ராஹிம். இவருடைய குரு பேரும் சையத் இப்ராஹிம். அவர்தான் பர்மாவுல வச்சு இந்த பரஞ்சோதி மகானுக்கு தீட்சை கொடுக்கிறார். அவர் கொடுத்த தீட்சை எது அப்படின்னா, இன்னைக்கு நாம மன்றத்துல கீழே தொட்டு சுழற்றி ஸ்பைனல் கார்டு வழியா கொடுக்குறோம் இல்லையா, நம்முடைய ஆக்கினை சாந்தி துரிய தீட்சை கொடுக்குறோம் இல்லையா, இந்த தீட்சை முறையைத்தான் பர்மாவுல வச்சு இந்த மகானுக்கு ஒருத்தர் கொடுக்குறாரு. பாருங்க, பர்மால இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பின்னோக்கி போய் பார்த்தா அது இந்தியாவில இருந்து தான் போயிருக்கும். ஏதோ ஒரு மகான் மூலமாக பர்மாவுக்கு போய் பர்மாவுல இவருக்கு தீட்சை கிடைச்சு அது ஒரு வருஷத்துக்குள்ள அவர் செய்து பர்மாவுல புகழ்பெற்ற ஞானியாக மாறுறாரு. இவர் ரிட்டர்ன் அதுக்கப்புறம் தன்னுடைய அந்த 39 வயசுல வந்து மதுரையில ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறார். உலக சமாதான ஆலயம் மூலி மக்களுக்கு பலருக்கும் விளம்பரம் கொடுத்து அங்க ஒரு மக்கள்கிட்ட ஓரளவு ஆதரவு கிடைக்குது. அதுக்கப்புறம் சென்னை திருவொற்றியூர்ல இடம் வாங்கி இந்த மாதிரி ஒரு கோவில் மாதிரி கட்டுறாங்க. அதை கேள்விப்பட்டுதான் மகரிஷி இவரை போய் பார்த்து அந்த 3 தீட்சையும் கற்றுக்கொண்டார். ஸோ மகரிஷியுடைய குரு பர்மாவில சென்று குண்டலினி யோகம் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய மகான். இவரை நம்ம வணங்குவோம். இவருடைய மரணம் பாத்தீங்கன்னா இவர் தீட்சை எடுத்துக்கொண்டது பாத்தீங்கன்னா 1938 பர்மால இருந்து வர்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவர் ஜனவரி மாசம் 7ஆம் தேதி காலையில 11 மணி 11 நிமிஷத்துக்கு எடுத்துக்கிறார். அவர் அந்த 11ங்கிற நம்பர் அவர் விட தயாரா இல்லை. அதே போல இவர் இறந்ததுன்னு பாத்தீங்கன்னா அது இன்னும் ஸ்பெஷலானது. 1981 தன்னுடைய 86வது வயசுல இதே ஜனவரி 7ஆம் தேதி காலையில 11 மணி 11 நிமிஷத்துக்கு உயிரை விடுறாரு. பாருங்க, இவர் தீட்சை எடுத்துக்கொண்டதும் இவருடைய உடல் இவர் உயிரை விட்டு சமாதி அடைந்ததும் ஒரே தேதி ஒரே நிமிடம் தான். ஞானிகள் தாங்க நினைக்கும் பொழுது உயிரை விடக்கூடிய பக்குவம் பெற்றவர்கள். அந்த வகையில இவரும் அப்படின்ற தனக்கு எந்த நிமிஷத்துல ஞானத்துக்கு உண்டான உறுதிமொழி கிடைச்சது, அதே நிமிஷத்துல தியானம் தீட்சையும் எடுத்துக்கிறாரு, அதே நிமிஷத்துல உயிரை விடுறாரு. மிகப்பெரிய ஒரு சித்தர். இவருடைய சமாதி சென்னையில வட சென்னையில திருவொற்றியூர் அப்படிங்கிற அந்த இடத்துல உலக சமாதானம் ஆலயம் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. மகரிஷியுடைய காலடி தடம் பலமுறை பட்ட ஒரு தெய்வீக ஒரு திருத்தலம். அந்த இடத்த வாய்ப்பு இருந்தா நம்ம எல்லாம் தரிசிக்கலாம். சென்னையில உள்ளவர்கள் அதை பயன்படுத்திக்கலாம். வெளியூர் அன்பர்கள் வரும்போது அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து 3வதாக ஒரு சித்தர். இந்த 3 பேர்ல மகரிஷி நடுவுல இதுல வலது பக்கம் இருக்கக்கூடியவர் இவர் தான் நம்ம இப்ப சொல்ல வந்த ஒரு சித்தர். அந்த தூய வெள்ளாடையில இருக்கக்கூடியவர். இவருடைய பெயர் சுவாமி சரவணானந்தர் அப்படின்னு பேரு. வள்ளலாருடைய தீவிர பக்தர் இவர். இவருடைய ஸ்பெஷலே என்னன்னா, மகரிஷிக்கு முன்னாடி பிறந்து மகரிஷிக்கு பின்னாடி இறந்தவர். பாருங்க, மகரிஷி 95 96 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. மகரிஷிக்கு முன்னாடி பிறந்து பின்னாடி இறந்தவர். இவர் பிறந்தது எங்க போன திண்டுக்கல்ல 1910ஆம் வருஷம். மகரிஷி பிறந்தது 11ல, இவருக்கு அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிறக்கிறார். 1910ல பிறக்கிறார். இவர் இறந்தது பாருங்க, மகரிஷி இறந்து ஒரு வாரம் கழிச்சு இவர் இறக்குறாரு. 2006ல மார்ச் 28ஆம் தேதி மகரிஷி இறக்குறாங்க. அதுக்கடுத்து கரெக்டா ஒரு வாரம் தான். அதுக்கடுத்து ஏப்ரல் 4ஆம் தேதி இவர் இறக்குறார். மகரிஷி 2000 பாடல்கள் எழுதினார். இவர் 7500 பாடல்கள் எழுதியவர். இவர் யார்? இவர் எப்படிப்பட்டவர்னா, அவருடைய ஆடை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும். ஒரு வள்ளலாருடைய பக்தர். எப்படி அந்த பரஞ்சோதி மகான் எப்படி அவங்க எல்லாம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்களோ, வாழ்க வளமுடன், இவர் பாத்தீங்கன்னா தயவு அப்படிங்கிற வார்த்தை. பொதுவா வள்ளலாருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்லுவாங்க, நீளமா சொல்லுவாங்க. ஆனா இவர் கொஞ்சம் வித்தியாசமா தயவுன்னு சொல்லுவாங்க. தயவுன்னா கருணை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவருடைய ஸ்பெஷல் என்னன்னா, நம்முடைய ஆழியார்ல நம்முடைய ஓம்கார மண்டபத்துல இருக்கிற ஒரு அறையை திறந்து வைத்த ஒரு மகான். நம்முடைய ஓம்கார மண்டபத்துல நம்ம பார்த்திருப்போம். அருளகம், அருட்குருவகம், அன்பகம், அறிவகம் இப்படின்னு எல்லாம் இருக்கும். அந்த சின்ன சின்ன ரூம்ஸ், ஹால்ஸ் எல்லாம். அதுல அருளகம் அப்படிங்கிற அந்த ஹாலை திறந்து வைத்த ஒரு பேரு படைத்த ஒருவர். இவரை மகரிஷி அவர்கள் செலக்ட் செய்து நம்ம தவம் செய்யக்கூடிய அந்த அருளகத்தை திறந்து வைச்சிருக்கிறாருன்னா, அப்ப எந்த அளவுக்கு இவருடைய அறிவின் உயர்வு இருக்கும் பாருங்க.
இவரை பற்றி சொல்வதாக இருந்தால் இவருடைய குருவை பத்தி சொன்னா இவருடைய மேன்மை நமக்கு புரியும். இவரு நிறைய சித்துக்கள் எல்லாம் செஞ்சவர் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவா ஞானிகள் சில பேர் செய்வாங்க, சில பேர் செய்ய மாட்டாங்க. இவருடைய குருவை பத்தி சொன்னா இவரை பத்தி நம்ம ஓரளவு கணித்துக் கொள்ளலாம். நேரம் கருதி சுருக்கமா சொன்னோம். இவருடைய குரு பேரு பாத்தீங்கன்னா சபாபதி சுவாமிகள் அப்படின்னு. இவரு திண்டுக்கல்ல பிறந்த ஒரு மகான். அவர் என்ன ட்ரெஸ்ல என்ன காஸ்டியூம்ல இருந்தாரோ அதே போலதான் இவர் இருப்பார். இந்த மாதிரி தலைமுடி, இதே போன்ற தூய வெள்ளாடை இப்படிதான் அவர் இருப்பாரு. அவர் பிறந்தது 1892ஆம் வருஷம். பல அற்புதங்கள் செய்த அவர் மகன். இந்த சரவணானந்தருடைய குருவுடைய பெருமையை சொல்வதா இருந்தா 2 உதாரணம் சொல்லலாம். ஒண்ணு என்னன்னா, அவர் தூரத்துல எங்க நடந்தாலும் தெரிந்து சொல்லக்கூடிய சித்தர்கள் அவரு ஒருத்தர். இவருடைய அந்த குருவுடைய பெருமைக்கு ஒரு உதாரணம், முதல் உலகப் போர் நடக்குது. முதல் உலகப் போர் நடக்குது. அப்போ அவருக்கு குருவுக்கு சுமார் ஒரு 25 வயசு தான் இருக்கும். அப்போ அரசு அதிகாரிகள், பிரிட்டிஷ் அரசு அதிகாரிகள் திண்டுக்கல்ல இவரை வந்து பார்த்து அடுத்த 10 நாள்ல என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கேட்டுட்டு போவாங்க. கேட்டுட்டு போவான். அவர் சொல்றதெல்லாம் அப்படியே கரெக்டா நடக்கும். அதே போல 2ஆம் உலகப் போரும் நடக்குது. மகரிஷியுடைய சமகாலத்துல வாழ்ந்த சித்தர்ல இவரும் சரி, இவருடைய குருவும் சரி ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க தான். மகரிஷியே சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்நாளுக்குள்ள நான் 2 உலகப் போரை பார்த்துட்டேன். 3வது உலகப் போர் வந்துடக்கூடாது. அந்த 2வது உலகப் போர் நடக்கும்போது கூட தூரத்துல நடக்கக்கூடிய அந்த பிரான்ஸ், ஜெர்மனி அந்த நாடுகள் நடக்கக்கூடிய போரை தன்னுடைய பக்தர்களுக்கு கையிலேயே காமிப்பார். கையிலேயே இதை பாருங்க போர் காட்சிகளை நம்ம இப்ப எப்படி டிவியை காமிக்கிறோமோ அது போல அவருக்கு அந்த காலத்திலே காமிச்சிருக்காரு. அவ்வளவு பெரிய ஒரு மகான். நீங்க வீட்டுக்குள்ள ஒரே இடத்துல சும்மா தானே உட்காந்துருக்கிறீங்க, வெளியில நடக்கிறது உங்களுக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறாரு. நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்கன்னு ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. அடுத்த வாரம் வரும்போது இடையில அந்த ஒரு வாரம் அவர் என்னென்ன செஞ்சாரு எல்லாத்தையும் அவர் சொல்றாரு. அந்த மகானுடைய சமாதி திண்டுக்கல்ல பழனி ரோட்ல இருக்கு. அந்த மகானுடைய கூடவே இருந்து சேவை செய்த ஒரு மகான் இவர். மகரிஷி சொன்ன ஒரு கவியை ஞாபகத்துல வச்சுக்கணும் இந்த இடத்துல. எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவை பயனை நல்கும். இந்த வகையில சபாபதி சுவாமிகள் உலக போரையெல்லாம் அறிந்த அந்த சபாபதி சுவாமிகளுடைய கூடவே இருந்து தவம் செய்து அந்த முழுமை பெற்ற அந்த அருள் பெற்ற இவருடைய திருக்கரங்களால நம்முடைய ஓம்கார மண்டபத்துல இருக்கிற அருளகம் திறக்கப்பட்டிருக்குது. அங்கதான் நாம தவம் செஞ்சிருக்கோம். அந்த அருளகத்துல அந்த தவ அறையில சரவணானந்தர் பிளஸ் அவருடைய குருவான சபாபதி சுவாமிகளுடைய அருளும் என்றுமே இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. சோ இது 2வது சித்தர். மகரிஷி பார்த்த அவரை சந்தித்த சித்தர்கள் சொல்லி ஒரு சிலது எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்து 3வதாக ஒருவர், இவருதான் இந்த படத்துல நீங்க பார்க்கக்கூடியது. இவர் பேரு மருதாச்சல அடிகளார். இவர் இப்பயும் உயிரோட இருக்கிறார். இப்ப நம்ம இன்னைக்கு பாக்குற சித்தர்கள்ல உயிரோட இருக்கிற ஒரே ஒருத்தர் இவர் தான். மத்த எல்லாரும் மறந்துட்டாங்க. இவருடைய பெயரு மருதாச்சல அடிகளார். கோவையில கோயம்புத்தூர்ல பேரூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. பேரூர் சிவாலயம் என்பது உலக புகழ் பெற்றது. அங்க பேரூர் மடம், பேரூர் ஆதீனம் ஒன்று உண்டு. அதோடைய மடாதிபதி இவர். இவருடைய ஸ்பெஷல் என்னன்னா, இவர் ஒரு அருள்நிதி. மகரிஷி கிட்ட பயிற்சி எடுத்த ஒரு அருள்நிதி. இவருடைய இன்னும் பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, மகரிஷியுடைய மரணத்தை பிறகு அவரை அடக்கம் செய்த பெரும் பாக்கியம் பெற்றவர் இவர். எப்படி பரஞ்சோதி மகானை பத்தி பேசும் பொழுது என்ன சொல்றோம், நம்ம எல்லாம் மகரிஷி கையில தீட்சை வாங்கலையே நம்ம நினைப்போம். ஆனா அந்த மகரிஷிக்கே தீட்சை கொடுத்த பரஞ்சோதி மகான் எப்பேற்பட்டவரா இருப்பார். அதே போல மகரிஷி கையால நம்ம சர்டிபிகேட் வாங்கல, அவர் பார்க்கல நம்ம நினைக்கிறோம். அந்த மகரிஷியை தன் கரங்களால சமாதி செய்த ஒரு பெரிய பாக்கியம் பெற்றவர் இந்த மகான். மருதாச்சலம் அப்படிங்கிறது பேர் இவர். மருதாச்சல அடிகளார் அப்படிங்க. மகரிஷியுடைய சமாதி பாத்தீங்கன்னா அமர்ந்த நிலையில விபூதி வில்வம் எல்லாம் கொட்டி ஒரு பெரிய ஒரு மகான், ஒரு மடாதிபதி, ஒரு இந்து சமயத்துல ஒரு மடாதிபதி எப்படி அடக்கம் செய்யப்படுவாரோ இந்த மதிப்போட அதே போல வில்வ இலையெல்லாம் போட்டு அடக்கம் செய்த பெரிய மகான். அந்த வகையில மகரிஷி கிட்ட பயிற்சி எடுத்து அவருக்கே சமாதி செய்வித்த ஒரு பெரிய பாக்கியம் பெற்ற இவர் மிகப்பெரிய உயிர் தூய்மை, கருமைய தூய்மை பெற்ற ஒரு மகானாகத்தான் இவர் அங்க இருக்க முடியும். அவர் ஏன்னா அப்படிப்பட்டவருக்கு தான் இறையாற்றல் அந்த வாய்ப்பை கொடுக்கும். மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காது. அந்த வகையில இந்த மருதாச்சல அடிகளாரையும் நம்ம மனதாலையும் அறிவாலையும் வணங்கிக் கொள்வோம். அடுத்து இப்ப இவ்வளவு நேரம் ஓரளவு புது தகவல்களா இருந்திருக்கும். இப்போ மற்றவர்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். இப்ப மகரிஷிக்கு வள்ளலார் காட்சி கொடுத்தது நமக்கு தெரியும். அதை பத்தி சுருக்கமா பார்த்துருவோம். ஏன்னா
இவங்க எல்லாம் மகரிஷியை வந்து சந்தித்த சித்தர்கள் அப்படிங்கிறவங்க. மத்தவங்க எல்லாம் மகரிஷி தேடி போய் இப்ப மருதாசல அடிகளாம் மகரிஷி வந்து பயிற்சி எடுத்தவங்க தான். இப்ப இந்த வள்ளலார் வள்ளலாருடைய தரிசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தெரியாம யாருமே கிடையாது. இருந்தாலும் இந்த தலைப்புக்காக நம்ம அவரையும் பார்த்துருவோம். வள்ளலார் மகரிஷிக்கு குருவாஞ்சேரியில இருந்தபோது காட்சியளித்தார். சுமார் ஒரு 35 40 வயசு இருக்கும் அப்போ. அப்போ காட்சியளித்து 10 வருஷ காலம் நான் உன் கூட இருக்க போறேன்ப்பா. இதை யார்கிட்டயும் நீ சொல்லிடாத அப்படின்னு. 10 வருஷம் கழிச்சு மகரிஷி சொல்றாரு. ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. வள்ளலார் 10 வருஷம் கூட இருக்க போறேன்னு சொன்னாரு. ஆனா மகரிஷி கடைசி வரைக்கும் வள்ளலார் என்னுடைய உடம்பை விட்டு போயிட்டாருன்னு சொன்னாரா? 10 வருஷம் முடிச்சு 11ஆவது வருஷம் வள்ளலார் போயிட்டாருன்னு சொன்னாரா? சொல்லல இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் வள்ளலார் கூடவே இருந்திருக்கிறாருன்னு தான் அர்த்தம். அதத்தான் மகரிஷி சொல்றாங்க ஒரு கதையில. இன்று எந்தன் மனநிலையோ வள்ளல் பெருமானார் எதை செய் என்று உணர்த்துவாரோ அதுவே நன்று என்று கொண்டு அவற்றை முடிக்கும் பேரால் எனக்கு நல்லறிஞர்கள் நட்பை அளிக்கின்றார். இப்ப வள்ளலார் எதை செய் என்று உணர்த்துவாரோ உள்ள இருந்து அவர் உணர்த்துறாரு. அதைத்தான் மகரிஷி அந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப வள்ளலாறு மகரிஷி காட்சி கொடுத்தாரு. நமக்கு காட்சி கொடுப்பாரா? ஒரு கேள்வி பதில்ல மகரிஷிட்ட கேட்கிறாங்க. சுவாமிஜி, நான் வள்ளலாரை மிகவும் நேசிக்கிறேன். அவருடைய ஆன்மா என்னோட இணைய வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? மகரிஷி சொல்லலாம், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியது இல்லை. வள்ளலாருடைய உயிர் மிகவும் நுட்பமானது. வள்ளலாருடைய உயிர் மிகவும் நுட்பமானது. அவருக்கேற்ற அந்த கருமைய தூய்மை உங்களுக்கு இருந்தா அவர் தானாகவே வந்து உங்களோட இணைந்து கொள்வார் அப்படின்னு. அதனால மகரிஷி போன்ற ஒரு கருமைய தூய்மை நமக்கு இருந்தா வள்ளலார் நமக்கும் காட்சி அளிப்பார். நமக்கும் அவர் தரிசனம் கொடுப்பார். வள்ளலார் மாதிரியும் வள்ளலாருக்கு மேலேயும் எவ்வளவோ சித்தர்கள் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க. அடுத்து போகர் சித்தரை பத்தி பார்க்கவே இருக்கோம். இந்த போகரை பத்தி பாதி பேர் மேல கேள்விப்படாம இருந்திருப்பீங்க. அந்த போகர் சித்தர் மகரிஷி காட்சி கொடுத்தார். வள்ளலார் கொடுத்தது மட்டும்தான் நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு. போகரும் கொடுத்திருக்கிறார். எப்போன்னா 1985ஆம் வருஷம் திண்டுக்கல் மாவட்டத்துல பழனியில ஜீவசமாதி அடைந்த நம்ம பழனி மலை கோயிலுக்கு நம்ம எல்லாரும் பலரும் போயிருப்போம். அங்க மேல பாத்தீங்கன்னா போகர் சன்னதின்னு இருக்கும். அந்த போகர் தான் ஆக்சுவலா மெக்கா மெதினாவுக்கு போனாருன்னு சொல்லுவாங்க. அந்த போகர் சமாதியை சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா மெக்கா மெதினா போனாரு, பறந்து போனாருன்னு சொல்லி படங்களால வரைஞ்சிருப்பாங்க. இவருதான் முகமது நபின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க. எது உண்மைன்னு தெரியல. ஆனா அவர் அங்க போயிருக்கிறாரு. இவர் பழனி மலைக்கு மேல தன் உடலால ஜீவசமாதி அடைந்த இந்த மகான் மகரிஷிக்கு அங்கிருந்து ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு தாண்டி வந்து 1985ஆம் வருஷம் மகரிஷிக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். அப்படி காட்சி அளித்து மகரிஷிக்கு ஒரு 4 வரங்கள் மகரிஷிக்கு 4 வரங்கள் கொடுக்கிறார். இந்த இடத்துல பாருங்க, மகரிஷிக்கு ஒருத்தர் வரம் கொடுக்கிறாருன்னா அப்ப அவர் மகரிஷியோட எவ்வளவு பெரிய சித்தரா இருப்பார். இதைத்தான் நாம அந்த இடத்துல ஆரம்பத்துல சொன்னதை மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு துறையிலும், இது மன்றத்திலையும் சரி, வீட்லயும் சரி, ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும் சரி, ஒவ்வொரு துறையிலும் நீ எவ்வளவு முன்னேறினாலும் உயர்ந்தாலும் அதற்கு மேலேயும் உயர்ந்தவர்கள் அந்த துறையில் உண்டு என்பதை மறந்து விடாதே. அந்த வகையில் மகரிஷிக்கு ஒருத்தர் வரம் கொடுக்கிறாரு. மகரிஷி நமக்கு வரம் கொடுக்க மாட்டாரான்னு நினைக்கிறோம். மகரிஷிக்கு ஒருத்தர் வரம் கொடுத்திருக்கிறாருன்னா பாத்துக்கோங்க. இந்த போகர் யாருன்னா சீனாவில இருந்து வந்தவர். 18 சித்தர்கள் பற்றி தெளிவான தகவல்கள் பொதுவா நிறைய கதைகள், கற்பனைகள் எல்லாம் இருக்கும். அதுல உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் நிறைய உண்டு. ஆனா மகரிஷி இந்த 18 சித்தர்கள் பத்தி A to Z விளக்கி இருக்கிறாரா அப்படின்னா இல்ல. ஆனா ஒரு சில தகவல்கள் மகரிஷி சொல்றாங்க. அந்த வகையில அகத்தியர் ஒரு சித்தர். அவருடைய உண்மையான பெயர் அகஸ்டஸ் அப்படிங்கிறது. யூரோப்ல இந்த அகஸ்டஸ்ங்கிற பேர்ல இன்னும் பழக்கத்துல இருக்கு. அகஸ்டஸ்ங்கிற மன்னன் இருந்தாரு. நம்முடைய கேலண்டர்ல பாத்தீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்னு இருக்கும். ஆகஸ்ட்ங்கிறது அகஸ்டஸ்ங்கிற மன்னன் தன்னுடைய பேர்ல வச்சதுதான். அவன் தான் பாத்தீங்கன்னா ஜூலை 31 இருந்துச்சு, நம்ம ஏன் பேர்லயும் 31 இருக்கணும் அப்படின்னு ஜூலை 31, ஆகஸ்ட் 31ன்னு வரிசையா இருக்கும். அவன் வச்சதுதான் அது. அது மாதிரி அகஸ்டஸ்ங்கிற பேர் காலங்காலமா அங்க இருக்கு. அந்த பெயரை தாங்கியவர் தான் அகஸ்டஸ்ங்கிறவர் தமிழ்நாட்டுக்கு வந்து தவம் கற்று அகத்தியர் அப்படின்னு மாறினார். இது மகரிஷியே சொன்னது. அதே போல சீனாவில இருந்து வந்தவர் தான் இந்த போகர். ஒரு உண்மையான பெயர் தெரியல. இவர் 500 வருஷம் வாழ்ந்தவர். இதுவும் மகரிஷி சொன்ன தகவல். இதை நீங்க மறந்துடக்கூடாது. அகத்தியர் யூரோப்ல இருந்து வந்தாருன்னு மகரிஷி சொன்னாங்க. ஒரு உண்மையான அவர் பேரை சொன்னாங்க. அகத்தியர் உள்பட மற்ற 17 சித்தர்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னு மகரிஷி சொல்லல. ஆனா இந்த போகர் பத்தி சொல்லும் பொழுது போகர் 500 வருடங்கள் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லுவார். அந்த 500 வருஷம் வாழ்ந்த போகர் தான் இங்க இருந்து சீனாவுக்கு திரும்ப போய் அங்க போய் பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கிறார்.
அப்படி கற்றுக் கொடுத்துதான் காயகல்பம் நமக்கு வந்தது. அது அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். அந்த 500 வருடங்கள் வாழ்ந்த ஒரு மகான். ஏன்னா திருமூலரை பத்தி கூட சொல்லும் பொழுது 3000 வருஷம் வாழ்ந்தவர் சொல்லுவோம். அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு எழுதுவாரு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அத பத்தியெல்லாம் மகரிஷி சொன்ன மாதிரி தெரியல. ஆனா இவர் 500 வருஷம் வாழ்ந்திருக்கிறாருங்கிறது மகரிஷியுடைய நூல்லே இருக்கு. அதனால நம்மளும் கேரண்டியா நம்பி யாருக்கும் இத சொல்லலாம். மகரிஷி சொல்லிட்டாலே அது நமக்கு அதுவே நமக்கு ப்ரூஃப் தான். இவர் மகரிஷிக்கு வந்து காட்சி அளித்தார். அப்போ அப்படி காட்சி அளித்தப்போ மகரிஷிக்கு 4 வரங்கள் குடுக்குறாரு. அந்த 4 வரம் என்ன? உண்மையாவே இவர் காட்சி கொடுத்தாரா? அப்படின்னு அந்த கவி இருக்கு. அந்த கவி ஞானக்களஞ்சியம் நூல் பாகம் 1 அல்லது 2ல நீங்க பார்க்க முடியும். மகரிஷி எழுதிய அந்த இவர் வந்த தேதி முதற்கொண்டு மகரிஷி எழுதியிருக்கிறாங்க. தூக்கமில்லை, விழிப்பில்லை, துரிய தவம் ஆழ்ந்திருந்தேன். தோன்றினார் ஒரு சித்தர், தெரியுமா நான் யார் என்றார். நாக்கு எழவில்லை, இவர் போகரோ என்று நினைந்தேன். ஆக்க வாழ்க்கை நெறியாம் கர்மயோகம் பரவவிடல், அறிவுத்திருக்கோயில் முடித்து உன் வயிற்று புண் ஆறவிடல், ஊக்கமுடன் தொண்டாற்றும் உனக்கு உலக பரிசு வர உதவிடுவேன் என்று சொல்லி ஒரு நொடியில் மறைந்து விட்டார். பாருங்க, மகரிஷிக்கு போகர் காட்சி அளித்து 4 வரங்கள் கொடுத்திருக்கிறார். ஒன்று, கர்மயோகம் பரவ விடல். கர்மயோகம்னா வேற ஒண்ணும் இல்லை, நம்முடைய மனவளக்கலை தான். நம்முடைய மனவளக்கலை யோகாவானது உலகம் பூரா பரவுவதற்கு நான் உதவி செய்வேன். அப்ப இன்னைக்கு நம்முடைய மனவளக்கலை பரவுது அப்படின்னா மகரிஷியுடைய அருள் பிளஸ் வள்ளலாருடைய அருள் மட்டும்தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி அதுவும் அதுவும் தான் முக்கியமான ஒரு பங்கு. போகர் அவருடைய அருளால தான் இது இன்னும் பரவுது. அடுத்து பாருங்க, அறிவுத்திருக்கோயில் முடிக்க. நம்முடைய அறிவுத்திருக்கோயில் கட்டியது எப்பன்னா 90ஆம் வருஷம் தான் திறப்பு விழா நடந்தது. அதுக்கு முன்னாடியே பணிகள் ஆரம்பிச்சு இடையில கொஞ்சம் தடங்கள் காரணமாக நின்று விட்டது. அந்த தடங்கல்கள் எல்லாம் சரி செய்து அந்த பில்டிங்கை கட்டி முடிச்சிருக்கிறார். அடுத்து வயிற்றுப்புண். மகரிஷிக்கு ரொம்ப காலம் அல்சர் இருந்தது. அந்த அல்சரை போகர் தான் காட்சி அளித்து குணப்படுத்தி இருக்கிறார். அடுத்து, உனக்கு உலக பரிசு கிடைக்க செய்வேன். உலக பரிசுனா என்ன? நோபல் பிரைஸ். இது ஒண்ணுதான் இன்னும் கிடைக்கல. மத்த 3 நடந்துச்சு. மாணவர்களை பரவிக்கிட்டு தான் இருக்கு. நோபல் பரிசு மகரிஷி எதிர்காலத்துல மகரிஷிக்கு கிடைச்சா அது போகருடைய அருளாலத்தான் இருக்கும். இதையும் நம்ம தெரிந்து கொள்வோம். சோ மகரிஷிக்கு அவரை தேடி வந்து காட்சி அளித்த மகான்கள் முதல்ல உள்ளவர் வள்ளலார். அதுக்கப்புறம் தான் இந்த போகர். இது போக இந்த போகர் பத்தி நம்ம ஒண்ணு சொல்லும்போது இதை சொல்ல மறந்துட்டேன். நான் பழனியில இருக்கிற நவபாசான சிலையை செஞ்சவர் இவர்னு நமக்கு தெரியும். அந்த பழனி மலை பாத்தீங்கன்னா மேற்கு திசையில நோக்கி இருக்கும் அந்த முருகனை. அதனால கேரளால இருந்து எல்லாம் நிறைய வருவாங்க. அந்த மலையில தான் செவ்வாய் கிரகத்துடைய அலைகள் ரிசீவ் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதனாலதான் அங்க போய் கட்டினாருன்னு சொல்லுவாங்க. இந்த நவபாசனம் பத்தி சொல்லும்போது 9 வகையான பாசானங்களை சேர்த்து அதை சிலையா மாத்தினார். பாசானம்னா என்ன? பாஷாணம் அப்படின்னா விஷம்னு அர்த்தம். இப்ப எலி விஷத்தை சொல்லும்போது எலி விஷம்னு சொல்ல மாட்டாங்க, எலி பாஷாணம்னு சொல்லுவாங்க. இப்ப பாஷாணம்னா விஷம். 9 வகையான விஷத்தை ஒன்று சேர்த்தா அதுவே அமிர்தமாக மாறிவிடும். தனித்தனியா பார்த்தா விஷம், ஆனா அது சேரும் பொழுது அமிர்தமாக மருந்தாக மாறிவிடும். அவற்றை சேர்த்துதான் அவரு அந்த சிலையை வடிவமைத்தார். இவர் பழனியில மட்டும் இந்த போகர் சிலையை இந்த முருகன் சிலையை நவபாசனத்துல செய்யல. இன்னொன்னு சில இடத்துல செஞ்சிருக்காரு. கொடைக்கானல்ல குழந்தை வேலப்பர் ஆலயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கொடைக்கானல் பக்கத்துல குழந்தை வேலப்பர் ஆலயம், அதுவும் நவபாசனத்துலதான் இருக்கும். அதுவும் இவர் செய்ததுதான். இவரு சீனாவுக்கு போய் இந்த மனவளக்கலை எல்லாம் அந்த காலத்துல காயகல்பம் எல்லாத்தையும் பரப்பி விட்டுருக்கிறாரு. அடுத்து 3ஆவதாக ஒரு சித்தர், மகரிஷிக்கு தேடி வந்து தரிசனம் கொடுத்த ஒரு சித்தர். இவருடைய பேரு என்னன்னு தெரியல. ஆனா இவரை பற்றின இந்த ஆதாரம் நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஆதாரம் நீங்க இந்த படத்துல பார்க்கக்கூடிய ஆதாரம் எங்க இருக்குன்னா, நம்முடைய சங்கத்துடைய துணைத் தலைவர் ப்ரொஃபசர் தாமோதரன் அவர்களுடைய அமுத மொழிகள் அப்படிங்கிற நூல். அதுல இதை பற்றின ஆதாரம் இருக்கு. இதுலயும் பேரு இல்லை. ஒரு நாள் ஆழியார் அறிவித்திருக்கோயில் தன் அறையில் மகரிஷி தவம் செய்து இருந்தார் அப்படின்னு. அப்போ புகை வடிவில் ஒரு உருவம் வந்தது அந்த மாதிரி சொல்லி ஒரு உருவம் வருது. அந்த உருவம் பாத்தீங்கன்னா போகர் வந்த போட என்னை யாரும் தெரியுமா அப்படி கேட்கிறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, ஒரு வெண்மையான உருவம் வந்திருக்கு மகரிஷி தவம் செய்யும் பொழுது அதிகாலையில. அப்போ அந்த அந்த உருவம் எடுத்த உடனே பேசுது, நீ பிரம்ம ஞானம் எழுதுவாய். மகரிஷி சொல்றாரு, இல்ல எனக்கு தெரியாதே அப்படின்னு மகரிஷி சொல்றாரு. அந்த உருவம் சொல்லுது, நீ நீ எழுது, உனக்கு தானே தெரியும், உனக்கு தானே தெரியும் அப்படின்னு வாசிக்கும் இத என்று சொல்லி மறைகிறது. இதுதான் இறைவனுடைய கட்டளை நினைச்சு மகரிஷி பிரம்மஞானம் எழுதுறாரு. இந்த சித்தர் யாரு? இவரை பற்றி மகரிஷி என்ன சொன்னாருங்கிறத பத்தி எந்த தகவலும் கிடைக்கல. ஒருவேளை சீனியர் ப்ரொஃபசருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல.
அப்படி தெரிஞ்சு அந்த சித்தர் யாரு என்னன்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் நமக்கு நல்லா இருக்கும். ஸோ மகரிஷிக்கு வள்ளலார் மட்டும் காட்சி அளிக்கல, போகர் மட்டும் காட்சி அளிக்கல. இல்ல, மூன்றாவதாக ஒரு சித்தர் ஆழியாருக்கு தேடி வந்து காட்சி அளித்தார். இப்ப கூடுவாஞ்சேரியில ஒரு சித்தரும், பொள்ளாச்சி ஆழியாறுல 2 சித்தர்களும் மகரிஷியை தேடி வந்து தரிசனம் குடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதுல இந்த சித்தர் சொல்லிதான் மகரிஷி பிரம்மஞானங்கிற நூலை எழுதுறாரு. இந்த பிரம்மஞானத்துக்கு அப்படி என்ன ஸ்பெஷல்? மகரிஷி அந்த காலத்துல எல்லாத்தையும் தத்துவத்தை சொல்லிட்டாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மையாகவே பிரம்மஞானம் அப்படிங்கிற நூல், அப்புறம் மற்ற வான்காந்தம், ஜீவகாந்தம் போன்ற நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பழைய தத்துவத்துக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சுத்தவெளி தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு முதல்ல பாத்தீங்கன்னா, இறைத்துகள் அப்படின்னு வந்தது. அந்த இறைத்துகள் பல சேர்ந்துதான் விண்துகள். விண்ணின் கூட்டுதான் பஞ்சபூதங்கள் மகரிஷி எழுதியிருப்பார். ஆனா பிரம்மஞானம்ங்கிற நூல்லையும், அதுக்கப்புறம் எழுதப்பட்ட எல்லா நூல்களையும் பாத்தீங்கன்னா, மகரிஷி இந்த இறைத்துகள்ங்கிற பத்தி சொல்லியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி எழுதிய நூல், ஃபார் எக்ஸாம்பிள் காந்த தத்துவம்னு ஒரு நூல் இருக்கு. நாம இன்னைக்கு மன்றத்துல பிரம்மஞான பாடல் பாடுறோமே, அந்த பாடல்ல எங்க இருந்து எடுக்கப்பட்டதுன்னா, காந்த தத்துவம் நூல்ல இருக்கு. அந்த காந்த தத்துவத்துல எந்த இடத்துலயும் மகரிஷி இறை துகள்ங்கிற பத்தி சொல்லவே இல்லை. நம்ம மன்றத்துல பாடக்கூடிய பிரம்மஞான பாட்டையே நீங்க யோசிச்சு பாருங்க. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் அப்படின்னு எழுதிப்பாரு. மகரிஷி எப்படி எழுதியிருக்கணும் ஆக்சுவலி? இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் இறை துகளாம் அப்படின்னு தான் எழுதியிருக்கணும். இறை துகள் பல சேர்ந்துதான் விண்ணு. ஏன் மகரிஷி அப்படி எழுதுனாங்கன்னா, இது மகரிஷி முன்னாடி எழுதிய கவி. அது அப்படியே இருக்கட்டும்னு மகரிஷி வச்சிருக்கிறாங்க. அதே போல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளிய தெய்வம். ஆனா பழைய புக்ல பாத்தீங்கன்னா 3 தான் இருக்கும். உங்க கையில வேதாத்திரியம் அப்படிங்கிற புக் இருந்துச்சுன்னா எடுத்து பாருங்க. அதுல 3 தான் இருக்கும். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு என்ற வளம் 3ம் ஒன்று அப்படின்னு எழுதியிருப்பாங்க. சோ இந்த சித்தருடைய தரிசனம் கிடைச்ச பிறகுதான் மகரிஷி யோசிக்கிறாரு. இல்ல, இந்த சுத்த வெளிக்கும் விண்ணுக்கும் நடுவுல ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு, அதை சிந்திச்சு கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் அந்த இறை துகள் அப்படிங்கிறது. அந்த இறை துகள் பல சேர்ந்துதான் அப்படி. சோ இன்னைக்கு பிரம்மஞானம் நமக்கு முழுமையாக கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதுக்கு அருள் இந்த சித்தருடைய அருள் தான். ஆனா துரதிர்ஷ்டவசமாக இந்த சித்தர் யார், பெயர் எதுவுமே நமக்கு தெரியல. மகரிஷி போகர் பத்தி எல்லாம் சொன்னாரு, 500 வருஷம் வாழ்ந்தாருன்னா இவருடைய பெயர், இவர் யார் எதுவுமே நமக்கு சொல்லல. இப்ப அடுத்து நம்ம காயகல்பத்துக்கு உதவி செய்த ஒரு முக்கியமான சித்தரை, ஒரு வெளிநாட்டு சித்தரை பார்க்க போறோம். நான் கொஞ்சம் ஃபாரின் சொன்னாதான் நம்மளால கொஞ்சம் மதிப்போம். உள்ளூர்காரங்க எல்லாம் மதிக்க மாட்டோம். அதனால இந்த ஃபாரின் சித்தர் இவர்தான். இவர் பேரு மிஸ்டர் ஆண்ட்ரியூ. இவருடைய ஃபுல் பேரு வந்து ஆண்ட்ரியூ டி பேசனோ அப்படிங்கிறது. மிஸ்டர் ஆண்ட்ரியூ டி பேசனோ அப்படிங்கிறது இவருடைய ஃபுல் நேம். இவர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு ஜெர்மன். இவர் அமெரிக்கால மகரிஷி பலமுறை போன பொழுது, அமெரிக்கால இவர் மகரிஷியிட தீட்சை எடுக்க வர்றாரு. இவர் ஒரு யோகா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கு பேருதான் மைதுன யோகா மைதுன யோகம் அப்படின்னு மகிழ்ச்சி இதை தமிழ்ல சொல்லுவாங்க. அமெரிக்கால இந்த லாஸ் ஏஞ்சலஸ், அமெரிக்காவுடைய மேற்கு பக்கத்துல லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்னு ஒரு நகரம். அங்க இருந்த பொழுது இவர் பக்கத்துல அங்க இன்னொரு நியர்பை இடத்துல இருக்கிறாரு. மகரிஷியுடைய சீடர்கள் யாரெல்லாம் தீட்சை எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இவர்கிட்ட போய் மைதுன யோகம் கத்துவாங்க. அங்க உள்ளவங்க எல்லாம் மகரிஷிட்ட வந்து தீட்சை எடுத்துக்குவாங்க. இப்ப இந்த சீடர்கள் மூலமாக அந்த குரு கேள்விப்பட்டு அந்த குருவே மகரிஷி தேடி வர்றாரு. அவர் தேடி வந்து மகரிஷி தீட்சை எடுத்துக்கிறார். அப்ப தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் மகரிஷி கேட்கிறார், இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதோ ஒரு பயிற்சி இருக்குன்னு சொல்றாங்க, அது என்னன்னு எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்லி கொடுத்த பயிற்சி தான் நம்ம காயகல்பத்துல செய்யக்கூடிய ஓஜஸ் மூச்சு. நம்முடைய ஓஜஸ் மூச்சை நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு மகான் இந்த ஆண்ட்ரியூ அப்படிங்கிறார். அப்ப இவர் சித்தர் தானே. இதை பாருங்க, மகரிஷி நம்முடைய காயகல்பத்தை பத்தி சொல்லும் பொழுது நம்முடைய மனவளக்கலையில ஸ்பெஷல் எதுன்னா காயகல்பம் தான். ஒரு காயகல்ப புக்லயே நீங்க பார்க்கலாம். குண்டலினி காயகல்பம் என்பது குண்டலினி யோகத்தின் உச்சகட்ட பேராகும் அப்படின்னு எழுதியிருப்பான். காயகல்பம் என்பது குண்டலினி யோகத்தின் உச்சகட்ட பேராகும். இதை செஞ்சா, காயகல்பத்தை செய்தா நாளுக்கு நாள் அறிவு மேலோங்கி மெய்ப்பொருள் விளக்கம் ஏற்படும். அப்ப நீங்க துரியாதி தவம் செய்ய வேண்டியதில்லை, ஆகினை தவம் எந்த தவமும் கூட செய்ய வேண்டியதில்லை. காயகல்பத்தை மட்டும் செஞ்சா அந்த காயகல்பம் எதுல முழுமை பெறுது? ஓஜஸ் முத்துல தானே. அந்த ஓஜஸ் முத்தை மகரிஷிக்கே சொல்லி கொடுத்து மனவளக்கலையை படுத்துவதற்கு உதவி செய்த ஒரு மகான் யாருன்னா இந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த மிஸ்டர் ஆண்ட்ரியூ அப்படிங்கிற இவர் தான். இவருடைய வரலாறை பின்னோக்கி பார்த்தா இவர் போகர் கிட்ட போய் முடிவார். ஏற்கனவே போகர் பத்தி சொன்னோம் இல்லையா, அவர் 500 வருஷம் வாழ்ந்தாரு.
சீனாவுக்கு இங்கிருந்து போய் தான் அந்த வர்ம கலைகள் அந்த கலை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அது இன்னைக்கு கராத்தேக்கும் போவா வந்திருக்கு. அந்த வகையில காயகல்ப பயிற்சியையும் இந்த போகர் அந்த சீனாவுல சொல்லிக் கொடுத்திருக்காரு. இவர் ஜெர்மன்ல இருந்தவர். அந்த உலக போறப்போ ஹிட்லருடைய அந்த நாஜி சிறையில இருந்தவர். இவர் ஆக்சுவலா யூத இனத்தை சார்ந்தவர். இந்த இஸ்ரேல்ல தான் அந்த இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஜியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல யூதர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜியூஸ் இனத்தை சார்ந்தவர். ஹிட்லருடைய அந்த அடக்குமுறையில் அவர் இருந்தபொழுது இவரும் ஜெயில இருந்தவர். அந்த ஜெர்மனி சிறையிலிருந்து தப்பிச்சு இவர் சீனாவுக்கு போயிடுறாரு. சீனாவுக்கு போயிருந்த பொழுது அங்க போகருடைய வம்சாவளியினர் பரம்பரையாக ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் காயகல்பத்துல ஓஜஸ் முச்சை வச்சிருந்திருக்கிறார். சீனாவுல இவர் தங்கி தலைமறைவா இருந்தப்போ கத்துக்கிட்டு அதை மைதுன யோகங்கிற பேர்ல அமெரிக்கால அவர் சொல்லி கொடுத்திருக்காரு. இதுதான் மகரிஷிக்கு கிடைச்சது இவர் மூலமா. அதுக்கு முன்னாடி மகரிஷி ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தாரு இந்த சிவவாக்கியருடைய கவி. சிவவாக்கியருடைய கவி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காயகல்ப புக்லயுமே கூட உண்டு. ஒரு தரித்த நாடியில் அந்த கவி ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயு. அதுல கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வள்ளீரேல் அப்படின்னு ஒரு வரி வரும். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வள்ளீரேல் விருத்தரும் பாலராவார் அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. மகரிஷிக்கு ரொம்ப நாள் சந்தேகம். அது எப்படி கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்று, எப்படி கருத்தால மேல ஏற்றுவது? அதாவது ஓஜஸ் மூச்சத்தான் சிவவாக்கியத்தை அப்படி சொல்றாரு. சிவவாக்கியருடைய அந்த கவி தான் மகரிஷிக்கு புரியாம அந்த கவியோட மகரிஷி எழுதிட்டு இருக்கிறார் உலகம் பூரா. நம்ம மனவளக்கலையில கடைசியா வந்த பயிற்சி தான் காயகல்ப பயிற்சி. அந்த காயகல்பம் மகரிஷிக்கு கிடைத்த இடம் அமெரிக்கால இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ்ங்கிற சிட்டி. மகரிஷிக்கு கொடுத்தது யாருன்னா இந்த சித்தர் தான், இந்த ஆண்ட்ரியுங்கிற சித்தர். இவருக்கு கொடுத்தது போகருடைய வம்சாவளியினர். போகருக்கு கொடுத்தது போகர் ஒரு சித்தர். பாருங்க, எந்த போகர் மகரிஷிக்கு 4 வரங்கள் கொடுத்தாரோ அதே போகர் தான் சீனாவில இருந்து ஜெர்மனிக்கு போய், ஜெர்மனில இருந்து அமெரிக்கா போய் மறுபடியும் இந்தியாவுக்கு நடிச்சு இங்க ஓஜஸ் மூச்சாக அவருடைய அருளால வந்திருக்கு. பாருங்க, மனவளக்கலை பரவுவதில் இந்த போகர் சித்தருடைய பங்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருந்திருக்குன்னு பாருங்க. அந்த வகையில் இந்த சித்தரையும் நம்ம வணங்கி, அறிவால் வணங்கி அவருடைய அருளையும் நம்ம பெறுவோம். அடுத்து ஒரு முக்கியமான சித்தர். இந்த சித்தரை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதான் அவங்கள்ட்ட இப்ப நம்ம பார்க்கிறோம். இவர்களை பற்றி மட்டும் ஒரு 5-6 நிமிடங்கள் பார்த்துட்டு உரையை நிறைவு செய்கின்றோம். மகரிஷி சந்தித்த சித்தர்கள், அவர் போய் சந்திச்சாங்க, வந்து சந்திச்சாங்க எல்லாம் அல்ல. அன்னையாருடைய போட்டோவை நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. மகரிஷி சென்று அல்லது வந்து சந்தித்த சித்தர்கள் லிஸ்ட்லயே நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அன்னை லோகாம்பாள் அவர்கள் ஒரு சித்தர். எப்படி அப்படின்னா, சித்தர் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சித்தர்கள் எல்லாம் நவ கிரகங்களுடைய அருளால தான் உருவாகிறாங்க. 3 ரோல்ல இருப்பாங்க பார்த்தோம். பாலர், பெயர், பித்தர், பான்மை என நிற்பதுவே சீலமிகு ஞானியர்தம் செய்கை பராபரமே. இது போக தாண்டி இயல்பான மனிதர்களாகவும் இருப்பாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த சித்தர்கள்ல அந்த புரவிபாளையம் கோடி சுவாமிகளை தவிர, இப்ப பேரூர் மருதாச்சல அடிகளார், அப்புறம் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தர், அப்புறம் இந்த மிஸ்டர் ஆண்ட்ரியூங்கிற ஜெர்மன்காரர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பான மனிதர்களாக வந்தவன் தான். ஆனா இவங்களும் சித்தர்கள் தான். அது போலதான் மகரிஷி கூடவே வாழ்ந்த அன்னை லோகாம்பாள் அவர்களும் ஒரு சித்தர் தான். எப்படி அப்படின்னா, மகரிஷி அவர்கள் மகரிஷி காயகல்பம் செய்த மாதிரி போட்டோ பார்த்திருப்பீங்க. மகரிஷி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி, மகரிஷி தவம் பண்ற மாதிரி போட்டோ பார்த்திருப்பீங்க. எங்கேயாச்சும் நீங்க அன்னை லோகாம்பாள் அவர்கள் தவம் செஞ்ச மாதிரி, அவங்க உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி ஒரு போட்டோவை நீங்க பார்த்திருக்கீங்களா? இருக்கவே இருக்காது. அவங்க எந்த பயிற்சியும் செஞ்சது கிடையாது. மகரிஷி உலகம் பூரா மனவளக்கலை பரப்புனாங்க. ஆனா அன்னை லோகாம்பாள் அவர்கள் மகரிஷி கிட்ட எந்த பயிற்சியும் கற்றுக்கொள்ளல. இத சாதாரண மனிதர்கள் பார்க்கும்போது என்ன தெரியும்? அவர் வீட்டுல உள்ளவங்களுக்கே மகரிஷி பயிற்சிய ரீச் பண்ண முடியல, வெளியே மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடையாது. எல்லாத்தையும் நம்ம சொல்லால மட்டும் நம்ம சுயமா சிந்திச்சு தெளியும். அன்னை லோகாம்பாள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பிறவியிலேயே நவகிரகங்கள் அருளால மகரிஷி எப்படி தீட்சையே கிடைக்காம வெறும் ஒரு கமாண்டை மட்டும் வச்சு ஆகினி தேவம் செஞ்சு அதுல எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனாரோ, அது போல இந்த அன்னை லோகாம்பாள் இவர்கள் பொறுத்த வரைக்கும் இவர்கள் மறைந்த பொழுது மகரிஷி சொன்ன வார்த்தைகளை நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கணும். என்னன்னா,
எண்ணில் வேறாக அன்னை லோகாம்பாள் அவர்களை நீங்கள் எண்ண முடியாது. இப்ப எண்ணில் வேறாக நீங்கள் அன்னையாரை எண்ண முடியாது. நான் வேறு அவர் வேறு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மரத்தை வெட்டினா கூட உடனே வளராது. அது போல அவங்க இழந்ததுல இருந்து நம்ம மறுபடியும் ரெக்கவர் ஆகிறதுக்கு நாளாகும் எல்லாம் சொல்லுவாங்க. அதுல முக்கியமான வார்த்தை எண்ணில் வேறாக அன்னை அவர்களை நீங்கள் எண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு தவம், காயகல்பம், இவ்வளவு தத்துவங்கள் சொன்ன மகரிஷியும் ஒன்றுதான். இது எதுவுமே பயிற்சி செய்யாத அவர்களும் ஒன்றுதான். ஏன் அவங்க செய்யல அப்படின்னா, அவங்க இயற்கையாகவே அந்த அறிவு நிலையில பிரம்ம ஞானத்திலே இருந்தவங்க. அதற்கு உதாரணமாக மகரிஷியுடைய அந்த வாழ்க்கை விளக்கத்திலே நீங்க பார்த்திருப்பீங்க. அது பாத்தீங்கன்னா, குருவாஞ்சேரியில அன்னை அவர்கள் பஸ்ல போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க ஒரு ரைஸ் ஆகி, எனர்ஜி லெவல் ரைஸ் ஆகி, திடீர்னு அந்த டிரைவர் பார்த்து உடனே பஸ் நிறுத்துன்னு சொல்லுவாங்க. உடனே பாத்தீங்கன்னா, அப்பதான் குறுக்க ஒரு பஸ் உள்ள வரும். ஒரு செகண்ட்ல மோதுறது அப்படியே நிக்கும். அந்த செகண்ட் டிரைவரை நிறுத்தல அப்படின்னா, அன்னையார் சொல்லலைன்னா எல்லாரும் அங்க இறந்திருப்பாங்க. அந்த எல்லாராலும் காப்பாற்றப்பட்டது அன்னையாரால தான். அது அன்னையாருக்கு எப்படி தெரியும்? இதுதான். இவங்கெல்லாம் இயற்கையாகவே ஞானிகளாக இருக்கனால, இவங்களுக்கு பயிற்சியே தேவையில்ல. நீங்க ஒரு திருமூலருடைய கவி கேள்விப்பட்டிருப்பீங்க. "மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்." மனம் செம்மையாயிட்டா மந்திரம் தேவையில்ல. ஆனா மனம் மந்திரம் தேவை. மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா மனம் செம்மை ஆகும். ஆனதுக்கு அப்புறம் தேவையில்ல. அது மாதிரிதான் இவங்க நவகிரகங்களால பிறக்கக்கூடியவர்கள் அப்படின்னால, இவர்களுக்கு பயிற்சியே தேவையில்லை. இவங்கள் வாழ்க்கை அறிவு முழுமை பெற்றவர்கள். இன்னொன்னு, இவர் சித்தர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம். இவருக்கு ஒரு சித்தர் தரிசனம் கொடுத்திருக்கிறார். அந்த சித்தருடைய பெயரும் தெரியல. ஏற்கனவே சொன்ன மாதிரி மகரிஷிக்கு பிரம்மஞானம் எழுது அப்படின்னு கட்டளையிட்ட அந்த மகான் யாருன்னு தெரியல. அதே போல மகரிஷி அந்த ஒரு சித்தர் கூட பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த சித்தர் அன்னை லோகாம்பாள் கூட சோல் அட்டாச்மெண்ட், அவருடைய உயிர் கலப்பு பெற்ற ஒரு சித்தர். இதுவும் மகரிஷியுடைய வாழ்க்கை விளக்கத்துல நீங்க பார்க்க முடியும். அந்த சித்தரை பத்தி மட்டும் சொல்லிட்டு உரையை நிறைவு செய்யுங்க. அந்த சித்தர் யாரு, பெயர் ஒண்ணுமே தெரியல. அன்னை லோகாம்பாள் அவர்கள் அடிக்கடி மயங்கி விழுந்துருவாங்களாம் வீட்டுல இருக்கும் பொழுது. அப்படி மயங்கி விழும் பொழுது ரொம்ப நேரம் அந்த ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அப்போ அவர் கூட உள்ள இருந்த அந்த ஆன்மா பேசுமா. மகரிஷியோட வாழ்க்கை விளக்கத்துல நீங்க படிச்சிருக்கலாம். அந்த ஆன்மா அப்பப்ப பேசுமா. ரொம்ப நேரம் மகரிஷி அவரோட பேசி நிறைய தத்துவத்துல தெளிவு பெற்றாராம். அதுல முக்கியமான தெளிவு எதுன்னா, பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை அப்படிங்கிற தலைப்பு நீங்க படிச்சிருப்பீங்க. மகரிஷியோட உரையும் இருக்கு. அந்த தலைப்புல இறப்புக்கு பின் உயிரின் நிலை, இறந்த பிறகு உயிர் என்ன ஆகுது அப்படிங்கிற பத்தி மகரிஷி ஒரு தெளிவான ஒரு விளக்கம், தெளிவான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தது இந்த அன்னையார் கூட சோல் அட்டாச்மெண்ட் ஆகி இருந்து, அன்னையார் அப்பப்போ மயங்கி விழுந்து அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி மகரிஷி தெரிந்து கொண்ட அந்த சித்தர் தான் மனவளக்கலையில முக்கியமான தலைப்பான இறப்புக்கு பின் உயிரின் நிலை அப்படிங்கிற அந்த விஷயத்தை முழுமைப்படுத்தி மகரிஷிக்கு உதவி செய்த மகான். பாருங்க, மனவளக்கலையில காயகல்பம் முழுமை அடைவதற்கு ஆண்ட்ரியூ சித்தர் உதவி செஞ்சிருக்கிறார். காயகல்பம் உள்பட மனவளக்கலை எல்லாம் பரவுவதற்கு போகரும் வள்ளலாரும் சேர்ந்து உதவி செய்யறாங்க. மகரிஷி இறை துகளை கண்டுபிடிப்பதற்கு தேடி வந்த ஒரு சித்தர் பிரம்மஞானம் எழுது அப்படிங்கிற ஒரு சித்தர் கமாண்ட் கொடுக்குறாரு. மகரிஷி தேடி தேடி போய் குரவிபாளையம் கோடி சுவாமிகளையும் தரிசிக்கிறாங்க. அப்புறம் மருதாளாச்சாரியர் அடிகளார் அடக்கம் செய்விக்கிறார் மகரிஷி. இப்படியெல்லாம் பெற்று இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோலை பிளே பண்றாங்க. அதுல மகரிஷிக்கு இந்த தத்துவத்தை சொல்லிக் கொடுத்த இந்த மகான் யாரு அப்படின்னு தெரியல. மகரிஷி பலமுறை அவர் கூட உரையாடி இருக்கிறார். இப்ப இந்த மூணாவதா வந்து சித்தர் தம்பியா பிரம்மஞானம் எழுதுன்னு ஆலியர்ல புகை வடிவத்துல வந்தாரு. அவர் கூட ஒரு செகண்ட் மட்டும் பேசிட்டு போயிட்டாரு. அவர் யாருன்னு விசாரிக்கல. ஆனா மகரிஷியுடைய உள்ளுணர்வுக்கு தெரியாம எதுவுமே கிடையாது. அவர் யாரு எல்லாம் மகரிஷி தெரியும். உன்ன அன்பர்கள் கேட்டிருக்கணும். மூத்த பேராசிரியர்கள் அப்ப இருந்தவங்க கேட்டிருந்தா மகரிஷி சொல்லியிருக்கலாம். கொஞ்சமாச்சும் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல கேட்காம விட்டாங்களான்னு தெரியல. அப்படி கேட்டுவது எழுத்துல வரலையாங்கிறது தெரியல. இவரை பற்றி ஆனா இந்த சித்தரானது அடிக்கடி மகரிஷிய பேசிக்கிறார். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்த சித்தர்கள்ல இவர் மிகவும் ஸ்பெஷலான சித்தர்னா இவரைத்தான் சொல்ல முடியும். ஏன்னா மகரிஷி பல முறை உரையாடுற சித்தர் இவர் தான். அந்த மாதிரி இப்ப வேற காலத்துல வாழ்ந்து அன்னையார் கூட இணைந்து பல காலம் உரையாடிய ஒரு சித்தர்னா இவர் தான். ஆனா துரதிருஷ்டவசமாக இவருடைய பேரு ஊர் எதுவுமே நமக்கு தெரியல. ஆனா இந்த சித்தர் தான் மகரிஷிய தத்துவத்திலையும் இறப்புக்கு பின் உயிர்நிலை பற்றி அந்த தத்துவத்திலையும் முழுமையாக அறிவு விளக்கத்தை மகரிஷிக்கு கொடுத்திருக்கிறார். சோ இப்படி இவ்வளவு சித்தர்கள் மகரிஷிய அருளாட்சி செய்து இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் நம்ம வணங்கிக் கொள்வோம்.
அந்த வகையில மகிழ்ச்சியை சந்தித்த சித்தர்கள் அப்படிங்கிற இந்த தலைப்புல ஓரளவு தெரியாத சித்தர்களை பற்றிலாம் நம்ம தெரிந்து கொண்டோம். இந்த நிறைவோடு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை அளித்த விருதுநகர் மண்டலத்திற்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, மிகவும் சிறப்பாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் முனைவர் அருள்நிதி ராஜ்குமார் ஐயா அவர்கள் மகரிஷி சிந்தித்த சித்தர்கள் என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனையை உயர்த்தி இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலம் தெரிவிக்கும் விதமாக அனைவரும் தவநிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் முனைவர் அருள்நிதி ராஜ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன்.